இமய பார்வை நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி அடைகிறோம். தேர்தல் களம் சூடுபிடித்து விட்டது. தமிழகம் ஏன் இந்திய ஊடகங்கள் கூட அதிமுக அணியில் என்ன நடக்கிறது என்பதை பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள். வெண்ணெய் திரண்டு வரும்போது தாழியை அதிமுக பொதுச்செயலர் உடைத்து விடுவாரோ என்கிற கவலை அரசியல் சார்பற்ற பொதுமக்களிடம் வர ஆரம்பித்து விட்டது. பிறகு அந்த கூட்டணியில் ஒரு சமரசம் ஏற்பட்ட பிறகு மற்ற கட்சிகள் கூட்டணியில் சேர்ந்தால் கூட ஒரு அனுதாப பார்வை, ஒரு ஏக்கம், வைகோ என்ன செய்ய போகிறார், மதிமுக அந்த அணியில் இருக்குமா? இதுதான் மதிமுக மீது அபிமானம் இல்லாமல் இருக்கிற நடுநிலை வாக்காளர்கள் மனதில் இருக்கிற ஒரு ஏக்க கேள்வி. 5 ஆண்டுகள் அந்த கட்சிக்கு விசுவாசமாக கடமை உணர்ச்சியோடு அந்த கட்சி தலைவர்கள் கூட மக்களிடம் கொண்டு செல்ல முடியாத கருத்துக்களை எல்லாம் வைகோ வலுவான வாதத்தின் மூலம் கொண்டு சென்றாரே, அவரை கூட தக்க வைத்துக் கொள்ளவில்லை என்றால் இன்னும் அதிமுக தலைமை மாறவில்லையா? எங்களுக்கு வேறு மாற்று இல்லை என்பதனால் தான் அதற்கு போட வேண்டிய கட்டாயத்திற்கு நாங்கள் தள்ளப்படுகிறோமா என்கிற கேள்வி எல்லாம் இருக்கிறது. வைகோ என்ன சொல்ல போகிறார்? அவருடைய அறிக்கை இந்த தேர்தலில் மட்டும் ஒரு மௌன பார்வையாளராக இருக்க போகிறது. மதிமுக தலைமை அறிக்கை விட்டுவிட்டது. நாடே வைகோ என்ன சொல்ல போகிறார் என்று காத்துக் கொண்டிருக்கிறது. அறிக்கை விட்ட மதிமுகவின் பொதுச் செயலாளர் ஊடகங்களை சந்திக்கவில்லை. ஆனால் நம் அழைப்பை ஏற்று நமக்காக, அதே சமயம் நம் மூலமாக அவருக்காக இருக்கிற லட்சோப லட்சம் ஆதரவாளர்கள், கட்சி தொண்டர்கள் பலருக்கு ஒரு கருத்தை தெளிவாக சொல்ல வேண்டும் என்பதற்காக இங்கே வந்திருக்கிறார்கள். இன்றைக்கு நாம் வைகோவை சந்திக்க போகிறோம். வணக்கம். வணக்கங்க. உங்களை சந்திப்பது மகிழ்ச்சி. இந்த சூழலில் சந்திப்பதில் ஒரு வேதனையும் மகிழ்ச்சியும் ரெண்டரை கலந்திருக்கிறது. பாலிடிக்ஸ் ஒரு ரேஸ் ஹார்ஸ். அந்த பந்தய குதிரை ஓட்டுகிற ஜாக்கி எப்படிப்பட்ட திறமசாலியா இருக்கணும்னா, அதிக காயம்படாமல் தப்பிக்கிறவன் தான் சிறந்த ஜாக்கி என்று சொல்லப்படுகிறது. அந்த சூழல் இன்றைக்கு மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு பொருந்துமா? அதாவது யூ ஹவ் பிகம் எ வெரி குட் ஜாக்கின்னு எடுத்துக்கலாமா இன்றைய சூழலை? அதிக காயம்படாமல் உங்கள் கௌரவத்தை காப்பாற்றிக் கொண்ட ஒரு திறமையான ஜாக்கியாக உங்கள் கட்சியை எடுத்துக்கொள்ளலாம். நான் ஜாக்கி இல்லை, நான் போர் புரவி. நானே ஒரு போர் புரவி. சரி. மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தில் ஜனநாயக ரீதியாக மிக நீண்ட நேரம் கருத்து பரிமாற்றங்கள் நடைபெற்று ஆழ்ந்த ஆலோசனைக்கு பிறகு தீர்க்கமாக முடிவு செய்து வரப்போகிற சட்டமன்ற தேர்தலில் தமிழகத்திலும் புதுவையிலும் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம் போட்டியிடுவதில்லை. இந்த தேர்தலில் மட்டும். இந்த தேர்தல் மட்டும். அதைத்தான் நான் அறிமுகத்திலும் சொன்னேன். போட்டியிடுவதில்லை என்று நாங்கள் தீர்மானித்திருக்கிறோம். ஒரு அணி அமைக்க முயல்வதோ தனித்து போட்டியிடுவதோ ஏதோ ஒரு தரப்பினருக்கு உதவுகின்ற வகையில் கருவியாக செயல்படுகிறோம் என்று இம்மியளவும் உண்மையில்லாத ஒரு பழிக்கும் நாங்கள் ஆளாக விரும்பவில்லை. அதனால இந்த முடிவை எடுத்திருக்கிறோம். இது தமிழக மக்களுக்கு, அரசியல் சார்ந்தவர்களுக்கு மட்டுமல்ல, திருவாளர் பொதுஜனத்துக்கு கூட ஒன்று தெரியும். மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம் நீங்களும் நீங்களாக எடுத்த முடிவு இல்லை. இந்த முடிவு எடுக்கக்கூடிய சூழலுக்கு தள்ளப்பட்டு விட்டீர்கள். அதுதானே உண்மை. சில நிலைமைகளை நாம் உருவாக்குவதில்லை. நிலைமை நம்மை ஒரு கட்டத்தை நோக்கி தள்ளுகிறது. இது பேரறிஞர் அண்ணா அவர்கள் 49 சொன்னது. இந்த நிலைமையை நான் உருவாக்கவில்லை, நிலைமை என்ன இந்த கட்டத்துக்கு கொண்டு வந்திருக்கிறது என்று தந்தை பெரியார் அவர்களிடமிருந்து பிரிந்து வந்தபோது சொன்னார்கள். என்னுடைய பொது வாழ்வும் அப்படித்தான். 1993 நான் கனவிலும் எதிர்பாராத ஒரு நிலைமைக்கு தள்ளப்பட்டேன். எந்த இயக்கத்தை என் ஜீவனாக, என் சுவாசமாக, என் வாழ்வாக, உயிராக கருதியிருந்தேனோ
அந்த கட்சியில் கொடுமையான பழி சுமத்தப்பட்டு நீக்கப்பட்டேன். அது ஒரு நிலைமையை உருவாக்கியது. நான் ஒரு கட்சியை தொடங்க வேண்டும் என்று கனவிலும் கூட கற்பனையிலும் கூட எண்ணி பார்க்க முடியாத ஒன்று. மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம் காலத்தின் அருட்கொடை. மறுமலர்ச்சி என்ற பெயர் பேரறிஞர் அண்ணா அவர்கள் 1942 காஞ்சிபுரத்தில் ஒரு மன்றம் அமைத்து மறுமலர்ச்சி மன்றம் என்று அதற்கு பெயர் சூட்டினார்கள். அறிஞர் அண்ணா அவர்கள் நிகரற்ற படிப்பாளி. அவருடைய உள்ளம் வான்போல் விரிந்திருக்கின்ற ஒரு தாய் உள்ளம். அவர் ஒரு அறிவு கடல். அவர் மறுமலர்ச்சி ஐரோப்பிய நாடுகளிலும் மார்க்கத்துறையிலும் கலைத்துறையிலும் அறிவியல் துறையிலும் எப்படி உருவாயிற்று என்பதை பற்றியெல்லாம் ஆழ்ந்து அவர் அதை பார்த்ததனாலே அந்த அறிவின் தேக்கம் இருந்த வேளையில் அவர் பெயர் சூட்டியது மறுமலர்ச்சி மன்றம். நான் திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து வெளியேற்றப்பட்ட பிறகு அந்த கட்டத்தில் நாங்கள் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம் என்று பெயர் சூட்டினோம். மறுமலர்ச்சி எளிதிலே கிடைத்து விடாது. அதற்கு கடுமையான வலிகளை சுமந்து பாடுகளை சந்திக்க வேண்டியது இருக்கும் என்பதுதான் இதனுடைய வரலாறு தருகின்ற படி. அதாவது இன்றைய தேர்தலில் ஒரு பெரிய இளைய தலைமுறை வாக்களிக்க வரப்போறாங்க. 93 to 2011 இத்தனை வருடங்கள் ஓடிவிட்டது. நிறைய பேருக்கு அன்றைய வரலாறு தெரியாதவர்களா இருக்காங்க. அன்றைய பார்வையாளராக இருந்த போது 2 கட்டாயங்கள். ஒன்று, நீங்கள் உயிருக்குயிராய் நேசித்த கட்சியிலிருந்து பழி சுமத்தப்பட்டு நீக்கப்பட்ட சம்பவங்களுக்கு நாங்கள் எல்லாம் சாட்சியாளர்கள். ஒன்று, அப்பொழுது கூட நீங்கள் அந்த கட்சி ஆரம்பிக்காவிட்டால் உங்களுக்கே பாதுகாப்பற்ற ஒரு சூழலும், அதைவிட அரசியலில் இத்தனை ஆண்டுகள் பாடுபட்ட ஒரு பெயருக்கு உயிர் போவதை பற்றி நீங்கள் கவலைப்பட மாட்டீர்கள் என்று பலமுறை சொல்லியிருக்கிறீர்கள். இந்த பாடுபட்டு வளர்த்த அந்த பெயருக்கு ஒரு களங்கம் வருகிற போது நீங்கள் தள்ளப்பட்டீர்கள் என்பதுதானே உண்மை. அதாவது எல்லாரும் இப்ப என்னாச்சு, 2011 ஏப்ரல் 13 நடக்க போகிற தேர்தலில் ஏன் போட்டியிடல என்ன என்று என் மீது கவனம் செலுத்தாதவர்கள் கூட அரசியல் களத்தில் கவனம் செலுத்துறதுனால, தேர்தல் களத்தில் கவனம் செலுத்துறதுனால, சின்ன சின்ன அசைவுகளிலே கூட கவனம் செலுத்துறதுனால படித்தவர்கள், கணினியை பயன்படுத்துகின்றவர்கள், பத்திரிகையை படிக்கிறவர்கள், அரசியலை பற்றி தேநீர் கடைகளில் விவாதிக்கின்றவர்கள், ஊர் மந்தையிலே உட்கார்ந்து பேசுகிறவர்கள், திண்ணையிலே அமர்ந்து விவாதிக்கின்றவர்கள், இவங்க மத்தியிலெல்லாம் இதை பற்றி இருக்கும்போது ஒரு சிறு அசைவு கூட கவனிக்கப்படுகிற போது மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தோடு 2006 இருந்து கூட்டணியிலே அங்கம் வகித்தது. அதிலே தொடர்ந்து அந்த கூட்டணியை வலுப்படுத்துவோம், அதை வெற்றி பெறிக்க அழைத்து செல்வோம். நாங்கள் பரஸ்பரம் ஒருவர் மதித்து நேசமும் நட்புறவும் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் நாளும் வளர்பிறை என அது ஓங்கி வளர்ந்து வருகிறது என்று சொல்லியிருந்த நிலைமையில தேர்தலிலேயே போட்டியிடுவதில்லை என்று அறிவித்திருக்கிறாரே என்று கவனத்தை திருப்புவது இந்த பிரச்சனைக்காக. அதிலும் எம்ஏஎம் தொலைக்காட்சியிலே இன்றைக்கு நான் இந்த செய்திகளை சொல்லுகிற பொழுது அதிலே மிகுந்த நாட்டம் உள்ளவர்களாக என்ன சொல்லுகிறான் வைகோ என்று கேட்க போகிற போது, இவன் 93வது வருஷத்து செய்தியை ஏன் சொல்லுகிறான் கூட சில பேர் நினைக்கலாம். இன்றைய 20 வயது 22 வயது இளைஞர்களுக்கு 93 பற்றி தெரிய நியாயம் இல்லை இல்லையா? சின்ன பிள்ளைகளா இருந்திருப்பாங்க. எனவே அரசியலிலே ஒவ்வொருத்தரும் கட்சி ஆரம்பிக்கிறார்கள், ஒரு நோக்கத்தோடு ஆரம்பிக்கிறார்கள், ஒவ்வொருத்தருக்கும் ஒரு அஜெண்டா வச்சிருக்கிறாங்க, ஒரு கட்சி ஆரம்பிக்கிறாங்க. அதிலே சில பேர் அரசியல் ஆரம்பிக்கிறதை, கட்சி ஆரம்பிக்கிறதே சுயநலத்துக்காக, குடும்பத்தை முன்னிறுத்துவதற்காக, குடும்பத்தினரை வளர்ப்பதற்காக, அல்லது காசு பணம் சேர்ப்பதற்காக, அல்லது பதவிகளிலே உட்கார்வதற்காக, ஒரு அந்தஸ்தை உருவாக்கி கொள்வதற்காக என்றெல்லாம் பல்வேறு விதமான சிந்தனை ஓட்டங்கள் ஏற்படுற காலம் இந்த காலம். ஒரு 30 ஆண்டுகளுக்கு முன்னாடி அப்படி இருக்காது. ஒரு அரசியல் இயக்கத்தை நாட்டோம்னா அது ஏதோ ஒரு கொள்கைக்குன்னு நினைப்பாங்க. அப்போ வைகோ என்கிற மனிதனும் ஒரு கட்சி அப்படி ஏதோ ஒரு நோக்கத்தில் ஆரம்பிச்சிருக்கிறான் ஒன்று. இந்த இளைஞர்கள், கணினியை பயன்படுத்துகிற இளைஞர்கள், படித்த இளைஞர்கள், எந்த கட்சியும் சாராத மக்கள்
அவர்கள் நினைத்து விடக் கூடாது என்பதனால இந்த விளக்கம் கண்டிப்பாக விளக்கம் இல்ல சொல்ல மாட்டேன். நான் திராவிட முன்னேற்ற கழகத்தை ஜீவனாக கருதியவன். நான் திமுகவிலே இருந்து வெளிவந்தவன் அல்ல. கொலை பழி சுமத்தி வெளியேற்றப்பட்டவன். திமுக கழகத்தைச் சேர்ந்த 5 பேர் தீக்குளித்து மடிந்தார்கள். அந்த சிதை நெருப்புக்கு முன்னாலே நின்று உறுதி எடுத்துக்கொண்டு நியாயம் கேட்கிறேன் என்று இந்த இயக்கத்தை நாங்கள் தொடர வேண்டிய அவசியம் ஏற்பட்ட போது மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம் என்று அதற்கு நாங்கள் பெயர் சூட்ட வேண்டிய சூழல் ஏற்பட்டு 1994 மே மாதம் 6ஆம் தேதி இந்த பெயர் சூட்டப்பட்டு கொடியை நிர்மாணிக்கிற போது கூட பேரறிஞர் அண்ணா அவர்கள் காலப்போக்கிலே இந்த கொடியிலே சிவப்பு வண்ணம் அதிகமாகும் என்று குறிப்பிட்டதை மனதிலே கருதித்தான். சிவப்பு வண்ணம் அதிகமாக இருக்கும்படி இந்த முப்பரிமாணமாக சிவப்பு கருப்பு சிவப்பு என்று இந்த கொடியை நாங்கள் தீர்மானித்து நாங்கள் கட்சியை நடத்திட்டு வந்திருக்கிறோம். இதில் ஒவ்வொரு காலகட்டத்திலும் கூட சில விமர்சனங்களுக்கு ஆளாயிருக்கிறேன். 96லங்க ஒரு நாடு புறாவில் 1200 கிலோமீட்டர் நடைபயணம்லாம் சென்று கோடிக்கணக்கான மக்களை சந்தித்து மக்களிடம் செல், அவர்களோடு கலந்து பழகு என்று ஒரு அண்ணா சொன்ன கோ டு தி பீப்புள்னார. அது போல நான் பல்லாயிரக்கணக்கான ஊர்களுக்கு போயிருக்கிறேன். நான் மற்றவங்க போயிருப்பாங்களான்னு சொல்ல விரும்பல. பல்லாயிரக்கணக்கான ஊர்களுக்கு போயிருக்கிறேன் கொடியேற்றதுக்கு. 1600 கிலோமீட்டர்ல தினம் லட்சக்கணக்கான மக்களை சந்திச்சிருக்கிறேன். மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி எங்கள் தலைமையில் வந்து கூட்டணியில சேர்ந்தது. ஜனதாதளம் எங்கள் கூட்டணியில் சேர்ந்தது. மறுமலர்ச்சி திமுக தலைமையிலான கூட்டணி என்று அறிவிக்கப்பட்டது. 40 இடங்கள் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிக்கு ஒதுக்கப்பட்டது. 12 இடங்கள் ஜனதாதளத்துக்கு ஒதுக்கப்பட்டது. மீதமுள்ள இடங்கள் மார்க்சிஸ்ட் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம் போட்டியிட்டது. இதற்கு முன்பு நடைபெற்ற அந்த இடைத்தேர்தல்ல, பெருந்துறை இடைத்தேர்தல்ல, அப்பொழுது ஆண்டு கொண்டிருந்த அதிமுக வெற்றி பெற்றாலும் கூட இப்பொழுது ஆண்டு கொண்டிருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகம் பொதுவுடைமை கட்சிகளை சேர்த்துக் கொண்டு 7 கட்சி கூட்டணி. அந்த கூட்டணி எங்களுக்கு பின்னுக்கு தள்ளப்பட்டு நாங்க 2வது இடத்துக்கு வந்தோம். இதை ஊடகங்கள் பெருசா சொல்லல. இன்றைக்கு வரைக்கும் யாரும் குறிப்பிடுறது கூட இல்ல. நாங்கள் 2வது இடத்துக்கு திமுக உள்ளிட்ட கட்சிகளை தாண்டி நாங்க வந்தோங்கிறத கூட சொல்லல. அப்படி ஒரு சூழலில் 96ல் மதிப்புமிக்க நினைவில் வாழுகிற அருமை தலைவர் மூப்பனார் அவர்கள் காங்கிரஸ் கட்சியை விட்டு வெளியேறி தமிழ் மாநில காங்கிரஸ் அமைத்த உடனே ஒரு பிரளயம் போன்ற ஒரு திருப்பம் அரசியல்ல ஏற்பட்டுருச்சு. அது யாரும் எதிர்பார்க்கல. அதனுடைய விளைவு என்னன்னா, மார்ச் 8ஆம் தேதி மகளிர் நாள் அன்று 96ஆம் ஆண்டு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களை அவர் வீட்டில் போய் மத்தியானம் ஒரு 2:30 மணிக்கு பேச ஆரம்பிச்சு 6 மணி வரை 3.5 மணி நேரம் அவரும் நானும் தனியா பேசிட்டு இருக்கும்போது பல விஷயங்களை பரிமாறிக்கிட்டு நான் ஏன் திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து நீக்கப்பட்டேன், நான் அந்த கட்சிக்கு எவ்வளவு அந்த கட்சிக்கும் தலைமைக்கும் உயிரை கொடுப்பதுக்கும் சித்தமாக இருந்து பாடுபட்ட நிலையிலே ஏன் நீக்கப்பட்டேன் சொல்லிட்டு, உங்களுடைய நீங்க கட்சி ஆரம்பிக்கிறதுன்னா ஆரம்பிங்க, அரசியலுக்கு வாங்க, உங்க விருப்பம். ஆனா உங்க பேரை சொல்லி உங்க மன்றத்தின் பேரை சொல்லி யாரோ அதை சுரண்டி கொண்டு போக நீங்க அனுமதிக்காதீங்க. எங்க இயக்கத்திலையும் உங்க ரசிகர்கள் இருக்காங்க, ஏராளமா இளைஞர்கள் இருக்காங்க. இளைஞர்கள் தான் என்னுடைய பலம். நீங்க ஒரு அரசியலுக்கு தனியா அமைப்பு அமைச்சு வாங்க, வாங்க, தாராளமா வாங்க. அதுக்காக நீங்க அமைச்சு அவங்களோட கூட்டணி வாங்கன்னு சொல்ல, நீங்க தனியாவே முயற்சி பண்ணுங்க. உங்களுடைய இதை பயன்படுத்துறதுக்கு அப்ப சில பேர் பயன்படுத்திட்டு இருந்தாங்க. நான் பெயர்களை சொல்ல விரும்பல. இது சரிதானா அப்படின்னு கேட்டேன். அப்ப அவரு இல்லைங்க வைக்கோ, என்ன காரணம்னா அவருடைய ஒரு படம் எடுத்துக்கிட்டு இருக்கும் போது அவருக்கு இப்போ இருக்கக்கூடிய எதிர்கட்சி தலைவி அவர்கள் அப்ப முதல்வராக இருக்கிறாங்க, ஏதோ ஒரு நெருக்கடி கொடுத்துட்டாங்கன்னு ஷூட்டிங் ஸ்பாட்ல இருந்து என்னை போன்ல கூப்பிட்டு, என்ன வைக்கோ சார், இதெல்லாம் நியாயமா சார், வைக்கோ சார், இதெல்லாம் சரியா சார், என்ன சார் இப்படி பண்றாங்க சார் அப்படின்னப்ப, நீங்க என்னிடம் பேசுவீங்கன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல மிஸ்டர் ரஜினி. நேற்று இரவு அறிக்கை எழுதி இப்ப 1 மணி நேரத்துக்கு முன்னாடி தான் கொடுத்துருக்கேன். இதே உங்க பிரச்சனைய நீங்க பேசுவேன்னு நினைக்கலாம். நேற்று ராத்திரியே எழுதிட்டேன் உங்களுக்கு இந்த மாதிரி பிரச்சனைன்னு சொல்லி, இன்னைக்கு மாலை பத்திரிகையில் வரும் அப்படின்னு. முத்து படம் ஷூட்டிங் நடந்துட்டு இருக்கு. அவரு
சார் படம் ஷூட்டிங் நடக்குது சார். நான் சொன்னேன், உங்க அண்ணாமலை படத்தை திரும்ப திரும்ப பார்த்துருக்கேன், நான் ஒரு நல்ல ரசிகன். முத்து படம் எடுத்த உடனே சார் உங்ககிட்ட போட்டு காட்டுறேன் சார்னாரு. பொங்கலுக்கு ஊர்ல இருக்கேன் கலிங்கப்பட்டியில, பல்லாயிரக்கணக்கான மக்கள் என்னை சந்திப்பாங்க. இவர்கிட்ட இருந்து போன் வருது, லேண்ட்லைன் போன், வீட்டுக்குள்ள போன் அடிக்குது, ஒரு சூப்பர் ஸ்டார் ரஜினி இருக்காருன்னு. நான் உடனே போனுக்கு போறேன். சார் வைக்க சார், நீங்க என்ன பொங்கல் ஊர்ல தான் இருப்பீங்களா? பொங்கல் வாழ்த்துக்கள் சார், வாழ்த்துக்கள் சார்னாரு. நல்லா வாழ்த்துக்கள் சார். சார் படம் வந்துருச்சு சார், நல்லா வந்துருச்சு சார், நீங்க வந்தோன்னு பார்க்கணும் சார். இது அங்குள்ள பிரஸ் ரிப்போர்ட்டர்ஸ் பார்த்துட்டு வைகோ விடம் ரஜினி பொங்கல் வாழ்த்து தெரிவித்தார்னு போட்டாங்க. கேளுங்க, கலைஞர் ரொம்ப கெட்டிக்காரரு. அதுக்கு முந்தி வரைக்கும் ரஜினியை கிண்டலா ஒரு பதில் எழுதினார் குங்குமத்துல. இத படிச்சாரோ இல்லையோ, ஒரு 2 நாள் 3 நாள் கழிச்சு ரஜினியை பற்றி பாராட்டி ஒண்ண சொல்லி பண்ணிட்டாரோ. பயங்கரமான ஆள் அவர். இப்படி ஒரு சூழ்நிலை உள்ள ரஜினி கிட்ட எல்லாம் பேசிட்டு நான் ஏன் நீக்கப்பட்ட வச்சேன்னு சொல்லிட்டு நீங்க வந்து தலையிடக்கூடாதுன்னு சொன்னப்ப, நானு நிச்சயமா தலையிட மாட்டேன். அப்படி என்னுடைய தொண்டர்கள் ஒரு கட்சிக்கு பயன்பட்டால் அப்படின்னு சொல்லி ஒரு மோசமான உதாரணத்துக்கு நான் ஆளானவன் எடுத்துக்கிடுங்கன்னாரு. சார் அதுக்காக இந்த மாதிரி இதெல்லாம் சொல்ல வேண்டாம் அப்படின்ட்டு நான் மகிழ்ச்சியா நான் வந்துட்டேன். இன்னும் ஒரு வாரத்துல அமெரிக்காவுக்கு போறேன். நான் அரசியல்லே தலையிட மாட்டேன், யாரையும் ஆதரிக்க மாட்டேன்னு சொல்றாரு. நான் மதுரையில மாநாடு, எங்க மாநாடு, ஹர்கிஷன் சிங் சுர்ஜித் என்ன உயிரா நேசிக்கிற மார்க்சிஸ்ட் கட்சி தலைவர். அதே மாதிரி திருச்சி மாநாட்டுக்கு வந்து ஊர்வலத்துக்கு வந்தார். மதுரைக்கும் வந்துட்டார். மதுரைக்கு வந்து அவர் சரி விடிய காலம் 5 மணிக்கு நீங்க வந்து பேச வேண்டியிருக்கும், சங்கம் ஹோட்டல்ல ரெஸ்ட் எடுங்க, முதல்ல கொஞ்சம் ஊர்வலத்தை பாருங்கன்ட்டேன். ஊர்வலத்தை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. நான் நல்ல பிரமாண்டமா நடந்துகிட்டு இருக்கு, பல்லாயிரக்கணக்கில் வந்துகிட்டே இருக்காங்க. தினமலர் ரிப்போர்ட்டர் வந்து, சார் மூப்பனாரும் ஜோவும் அறிவாலயத்துக்கு போயிட்டாங்க கலைஞரை பார்க்க. அப்பவே முடிவு பண்ணிட்டேன், இதுல படுதோல்வி அடைய போறோம் நம்ம. அதாவது நான் வந்து ஒரு ஆல்டர்னேட்டிவ் போர்ஸா எமர்ஜ் ஆகி வந்து வரப்போற வாய்ப்பு அது காலம் தட்டி பறிச்சதப்ப. இல்லாட்டி நாங்க அந்த இடத்துல திமுக அண்ணா திமுக அல்லது அண்ணா திமுக திமுக அடுத்து நாங்க தான் வந்திருப்போம். மார்க்சிஸ்ட் கட்சிகள் எளிதா ஒரு கூட்டுக்கு வர மாட்டாங்க. தமிழ்நாடு பூரா என்னுடைய சுற்றுப்பயணம், டூரு, நடைப்பயணம், மக்கள் அலையெல்லாம் பார்த்து மக்கள் சக்தியை திரட்ட முடியுங்கிற நம்பிக்கையோட என்னையும் ஒரு பொருட்டா மதிச்சு வந்தாங்க. இப்ப என்னாச்சு, அப்பவே முடிவு பண்ணிட்டேன், இவர் தமிழ் மாநில காங்கிரஸ் அமைச்சு திமுக கூட்டு வைக்கிறப்போ இதோட முடிஞ்சது நம்ம கதை. தோத்தோம், இந்த எலெக்ஷன்ல அடிபட்டு போவோம்னு நினைச்சேன். இல்லாட்டி 40 இடத்துல ஜெயிச்சிருப்போம். தோத்தோம். தோத்து முடிச்ச உடனே என்ன அறிக்கை கொடுத்தேன்னா, ஒரு பெரும் வெள்ளம் மலையின் சரிவிலே பாய்ந்து ஓடி வருகிற போது அதில் சந்தன மரங்களும் அடிபட்டு கீழே சாயத்தான் செய்யும், அதுபோல நாம் சாய்ந்திருக்கிறோம். ஆனாலும் கூட சந்தன மரம் முழுவதுமாக எல்லோருக்கும் பயன்படுகின்ற மனம் தருகின்ற அந்த சந்தன மரத்தை போல தமிழக அரசியல் களத்திலே நாம் பிறருக்குத்தான் பயன்படுவோம். மரத்தினுடைய கட்டை கூட போட்டு அரைச்சி சந்தனமா பூசி மகிழ்வார்களே தவிர, பக்தர்கள் ஆலயத்துக்கு கொண்டு செல்வார்களே தவிர, திருமண வீடுகளிலே கைகளிலும் மார்பிலும் பூசி மகிழ்ச்சி அடைவார்களே தவிர, பிறருக்கு இந்த தமிழ் சமுதாயத்துக்கு மனமளிக்கிற இடத்துல தான் இருப்போம்னு சொல்லி அதுக்கு அறிக்கை கொடுத்தேன். இப்ப சொல்றேங்க சுதாங்கன் சார், நான் வந்து பழைய நினைவுகளை நீங்க கிளறிட்டீங்க. தோத்து ரிசல்ட் எல்லாம் தோத்துட்டு வருது. நான் விளாத்தி குளத்துல போட்டி போட்டேன். 3 மணி நேரம் தான் பிரச்சாரம் பண்ணேன். மீது அரை நாள் பிரச்சாரம் பண்ணும் போது மார்க்சிஸ்ட் கட்சியை சேர்ந்து அப்ப தோழமை எங்களை கூட்டு ஒரு தலித் தோழர் எங்க போஸ்டர் எடுத்துட்டு போன இடத்துல பைக்ல போய் அடிபட்டு இறந்து போயிட்டாருன்னு கேள்விப்பட்டு அந்த தொகுதியுடைய ஒரு மூலையில் இருக்கிற அந்த கிராமத்துக்கு போயிட்டு வந்து அந்த 4.5 மணி நேரம் போயிடுச்சு எனக்கு. நான் திட்டமிட்ட பிரச்சாரம் நடக்கல. 16 கிராமங்கள் ஓட்டு கேட்டு போகல. 316 ஓட்டுல தோத்தேன். என் நேரத்தை எல்லாருக்கும் பங்கு வச்சு கொடுத்தேன். தமிழ்நாடு பூரா பணத்தை எல்லாருக்கும் பங்கு வச்சு கொடுத்தேன். சந்தோஷமா தோற்றேன். அண்ணா சொன்னாரு, என் தம்பிமார்கள் 50 பேர் சட்டமன்றத்துக்குள் போகிற போது ஜெருசலத்துக்குள்ளே அந்த தளபதி கோட்டைக்கு வெளியிலே நின்றானே, அதுபோல வெளியிலே நின்று நான் மகிழ்ச்சி அடைகிறேன்னு சொன்னாரு. அது அழகான காட்சி. என் சகாக்கள் எல்லோரும் தோற்று நான் வெற்றி பெற்றிருந்தால் அது அலங்கோலமான காட்சின்னு நான் சொன்னேன். இது 96 மீண்டும் நினைவுக்கு வருகிறது. இதை ஏன் இங்க குறிப்பிடுகிறது சொன்னால், முதல் தேர்தல் களத்துல நாங்க தனியாக நின்று பெற வேண்டிய இடத்தை பெற முடியாமல் போறதுக்கு காரணம் தமிழ் மாநில காங்கிரஸ் மட்டுமல்ல, என்னுடைய அருமை நண்பர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் அமெரிக்காவிலே இருந்து ஆண்டவரே வந்தாலும் இவர் திரும்ப ஆட்சிக்கு வந்தால் காப்பாற்ற முடியாது என்ற அந்த வாக்கியம் ஒரு உலுக்குலிக்கிருச்சு. இந்த சூழ்நிலையில 96 முடிந்தது.
இந்த 96 முடிந்தது ஒரு அருமையான சம்பவம். அதாவது பல ஊடகவியலாளர்கள் கூட சில ஆப்சர்வேஷன் பண்ண தயங்குறாங்க. அந்த ஒரு சரியான காலகட்டத்தில் அதிலிருந்து இப்ப நீங்க அந்த அழகான டிராவல சொல்ல போறீங்க. 96ல அதிமுக கூட்டு வந்து சொல்ல போறேன். அதற்கு பிறகு நடந்த அரசியல் நிகழ்வுகள் எனக்கு ஒரே ஒரு விஷயம் உங்கள்ட்ட என்னன்னா, உங்களுக்கு நிறைய தெரியுது, நிறைய படிச்சவரா இருக்கீங்க, ஒரு கொள்கையோட இருக்கீங்க, அரசியல்ல ஒரு நேர்மை இருக்கணும்னு நினைக்கிறீங்க. அதுதான் உங்க அட்வான்டேஜ், அதுதான் உங்க டிஸ்அட்வான்டேஜா? சில வேளைகளில் எனக்கு இருக்கின்ற சொற்ப திறமையை எனக்கு எதிரியாகி விடுகிறது. வேற என்ன செய்யறது? என்னுடைய சின்சியாரிட்டி எனக்கு எதிரியாகிறது. என்னுடைய ஆனஸ்டி, இன்டெகிரிட்டி, என்னுடைய உழைப்பு, என்னுடைய உண்மையான அணுகுமுறையை சில வேளைகளில் சிலருக்கு அது ஏதோ விதத்திலே அவர்களுக்கு ஒரு அழுக்காற்றையோ ஒரு ஏதோ ஒரு விதத்தில் அதை ரசிக்க முடியாத ஒரு தன்மையோ சில பேருக்கு ஏற்படுது. இப்ப நான் விஷயத்துக்கு வரேன். ஏப்ரல் 4ஆம் தேதி 97ஆம் ஆண்டு நான் எங்க கிராமத்துக்கு போறேன். ஏன்னா மறுநாள் காலையில அப்பா நினைவு நாளுங்கிறதுனால அப்பா படத்துக்கு மாலை வச்சு அன்னைக்கு உண்ணாவிரதம் மௌன விரதம் இருப்பேன் வீட்டுல. ராமதேவம்பட்டியில காளிமுத்து ஊர். காளிமுத்து உயிர் நண்பர்கள் எங்க ஊருக்கு வருவாரு, திருவள்ளூர் விழாவுக்கு வருவார், வீட்டுல தங்குவாரு, அப்பாவோடய வருவாரு. எங்க அப்பாவுக்கு காளிமுத்து மேல ரொம்ப பிரியம். நான் மீட்டிங்ல பேசிட்டு இருக்க காளிமுத்து அம்மா பார்க்கணும்னு சொல்லிட்டாங்கன்னு வீட்டுல போய் அவங்க லட்டு மிச்சரு கொடுத்து எப்படி இருக்கே தம்பின்னு கேட்டேன். அம்மா நல்லா இருக்கேன்னு கேட்டு வந்துட்டேன். வீட்டுக்கு விடிய காலம் 5 மணி 6 மணிக்கு அப்பா படத்துக்கு மாலை போடணும்னு சொல்லிட்டு 12:30 மணிக்கு வரங்க. அம்மா தூங்கல, முடிச்சிட்டு இருக்கு. போன் வருது காளிமுத்து இருந்து. யோ எங்கேயா இருக்கேருன்னாரு. ஐயோ நான் ஊர்ல இருக்கேயா, இப்பதான் உங்க அம்மாவை பார்த்துட்டு வரேன், நீ தச்செல்லாம் கூப்பிடுறீங்க. ஒண்ணு இல்ல, எங்க பொதுச் செயலாளர், அவங்க அதிமுக பொதுச் செயலாளர் உங்களை பார்க்கணுங்கிறாங்க. என்னையா குண்டு தூக்கி போட்டுறாரு? நான் எதுக்கையா பாக்குறேன்? நான் உங்களை கடுமையா எடுத்துக்கிட்டு இருக்கேன். இல்லையா, இது அரசியல் எதுவும் நடக்கும்யா, உங்களோட கூட்டணி வைக்கணுங்கிறாரு. என்ன நம்பவே முடியல. நான் எப்படியா உங்களோட அரசியல்ல? உங்களுக்கு நல்லதுதான்யா, ஒரு வாய்ப்பை தவற விடாதீங்க. 7ஆம் தேதி நல்ல நாள், 5 மணி நேரமெல்லாம் குறிச்சு வச்சிருக்காங்க. இது எப்படியா முடியும்? நான் அப்பா நினைவு நாளுங்கிற. இல்லையா, அது எப்படியாவது வாங்க உடனே புறப்பட்டு. உடனே நான் சரின்னு நான் அதிகாலையில அப்பாவோடதுக்கு மாலை போட்டு கார்லயே வரும்போது எங்க தலைவர்கள்ட்ட போன்ல அங்கங்க அப்ப செல்போன் கிடையாது, நிறுத்தி பேசிட்டு வரேன். எல்லா லீடர்களும் சரி இது எதுக்கு நீங்க வாய்ப்பை தவற விடுறீங்க, அந்த அம்மாவை போய் பாருங்கன்னு. நானும் காளிமுத்தும் 7ஆம் தேதி போனோம். என்னை பார்த்து ரொம்ப அன்பா வரவேற்று உபசரிச்சு ராஜ்யசபாவில் அவங்களும் நானும் ஒரே அவங்க இந்த பிட்டு நம்ம இந்த கடைசி எண்ணு, நான் இந்த கடைசி எண்ணு எதுக்கு இடையில வசுந்தரா ராஜேந்தியா அவருடைய குவாலியர் ராஜமாதா அவங்க சீட்டு அவங்க வரவே மாட்டாங்க. அதனால அவங்க பெரும்பாலும் என்கிட்ட தான் பேசுவாங்க. இப்ப ஏடிஎம்கே பொதுச் செயலாளர். இன்னும் ஒரு காலகட்டத்தில் புரட்சி தலைவர் மருத்துவமனையில் இருந்தப்ப அதிமுக எம்பிக்கள் அவங்ககிட்ட பேசவே மாட்டாங்க, யாரும் பேச மாட்டாங்க. ஒரு கட்டத்தில் அவங்க உள்ள வரும்போது எல்லாம் எந்திரிச்சுன்னதையும் நான் பார்த்தேன். ஒரு கட்டத்தில் அவங்ககிட்ட யாரும் பேசாத இருந்த நிலைமையில நான் தான் பேசுவேன், என்கிட்ட தான் அவங்க பேசுவாங்க. அதையெல்லாம் நினைவு கூர்ந்து பேசுறாங்க. நான் அவங்க ஒரு பெரிய கட்சிக்கு ஒரு பெரிய தலைமையில் இருக்காங்க, முதலமைச்சராக இருந்தவங்க, இதெல்லாம் நான் சொல்லக்கூடாது. ஆனா அவங்க காளிமுத்தையும் சேடப்பட்டி முத்தையாவையும் தம்பித்துறையும் வச்சுக்கிட்டு, என்ன மிஸ்டர் வைகோ உங்களுக்கு ஞாபகம் இருக்கா ராஜ்யசபா லாபியில நான் என்னெல்லாம் உங்ககிட்ட பேசினேன்னு ஆரம்பிக்கிறாங்க. இன்னைக்கு நீங்க ஒரு லீடர், ஒரு கட்சிக்கு நான் ஒரு கட்சிக்கு லீடர். காலம் எப்படி உருவாயிருக்கு பாத்தீங்களாங்க. அசந்து போனாங்க அவங்க. ஆகவே அவங்ககிட்ட பேசிட்டு இருக்க நம்ம கூட்டணி வைக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. சரி எங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு உடனே பொதுக்குழுவை கூட்டி ஏப்ரல் 21ஆம் தேதி சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு கோவையில போட்டு அதிமுக போனோம் சொல்லி அந்த தீர்மானத்தை நானே டிராஃப்ட் பண்ணேன். சில வேளையில இன்ஸ்பிரேஷன் தான் நல்லா ஃபார்ம் ஆயிரும். ஒரே வரியில 2 பக்கம் அந்த தீர்மானம், ஒரே சென்டென்ஸ் நான் தான் டிராஃப்ட் பண்ணேன். ஏகமானதா பொதுக்குழு ஏத்துக்கிடுச்சு அதிமுக போறது. ஜூலை 11 நாவலர் பிறந்த நாள், அங்க அவங்கள பார்க்கிறேன். அப்ப உங்களை சந்திக்கணும் அப்படின்னு வாங்க ஆபீஸ்க்கு வாங்கன்னு. ஜூலை 14ஆம் தேதி நாங்க நிர்வாகிகள் எல்லாம் அதிமுக பொதுச்செயலாளரை பார்க்க அவங்க அலுவலகத்துக்கு போறோம். ஜூலை 14 வரலாற்றில் முக்கியமான நாள், பாஸ்டைல் உடைப்பட்ட நாள், பிரெஞ்சு தேசத்தினுடைய விடியல் நாள், தேசிய நாள். அது என்ன ஒண்ணாரு தெரியுமா, கலைஞர் ஒரு கெட்டிக்காரத்தனமான ராஜதந்திரிங்க.
அவருடைய திறமை எல்லாம் நல்லதுக்கே பயன்பட்டு இருந்தா நல்லா இருந்திருக்கும். இவன் போறான் அதிமுக ஆபீஸுக்கு, இது பெரிய நியூஸ் ஆகி பிளார் அப் ஆயிடுமே தமிழ்நாடு போறான்னு நினைச்சு என்ன பண்ணாரு தெரியுமா? 14ஆம் தேதி சாயங்காலம் தானங்க போறேன். 13ஆம் தேதி நைட்டு பீச்சில் இவர் உட்கார்ந்து, இவர் பற்றாவோடு உட்கார்ந்து டிஸ்கஷனை போட்டு 14ஆம் தேதி காலையில குஜராத் மந்திரி சபைக்கு கொடுக்கிற ஆதரவை திமுக திரும்ப பெறுகிறதுன்னு ஒரு அடி அடிச்சாரு பாருங்க. நாங்க அதிமுக அலுவலகத்துக்கு போகுது 8 கால செய்தி ஆக வேண்டிய செய்தி, யாருமே எதிர்பார்க்காத ஒண்ணு. அதுதான் தலைப்பு செய்தி ஆயிருக்கும். இவர் இந்த அடி அடிச்ச உடனே நாங்க 7வது பக்கத்துக்கு போயிட்டோம். நியூஸ் இப்ப முந்தானத்தான மாதிரி இந்த கூட்டணி குழப்பத்தினால சாதிக் பாட்சா மரணமே மறந்து போச்சு இல்ல, அதே நிலைமை. எங்க செய்தி அடிபட்டு போச்சு. மறுநாள் மத்தியானத்துக்கு மேல ஏற்கனவே எடுத்த முடிவை மறுபரிசீலனை செய்து நாங்கள் ஆதரவை திரும்ப தொடர்கிறோம். அதாவது உங்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் போடுங்கிறதுக்காகவே ஒரு அறிக்கை. பரவாயில்ல, அவர் பெரிய தலைவர் தான். இந்த என்ன நினைச்சே கவலைப்பட்டு ஆத்திரப்பட்டு ஓட்டு செல்ல பண்ணுவார். பரவாயில்ல, அவருக்கு நிம்மதி இல்லாம போகுது போல் இருக்கு நினைச்சு நம்மளை தூக்கி போட்டார் கொலகாரன்னு சொல்லி. சரின்னு பாருங்க, இதுக்கு பிறகு கூட்டணி அமைச்சோம். கூட்டு போராட்டம் நடத்தணும்னு. கூட்டு போராட்டம் நடத்தணும் போது கோரிக்கைகளை வைக்கும் போது ஈழத்தமிழர் பிரச்சனையை எழுதி கொண்டு போயிருந்தேன் நான். அந்த அம்மா ஒத்துக்கிட்டாங்க. நாவலரும் நானும் சென்னையிலே தலைமை, தமிழ்நாடு பூரா அதிமுக யார் தலைமைன்னு போட்டு போராட்டம். ஒரு காம்பினேஷன் நல்லா வந்துருச்சு, சரியா வந்தது. நவம்பர் 5ஆம் தேதி 7ஆம் தேதி எங்க அலுவலகத்துக்கு வந்துட்டாங்க அதிமுக பொதுச் செயலாளர். நாவலரும் வந்தாங்க. எங்கள் தாயகத்துக்கு வந்து ஒரு கொடியில் புத்த இருமலர்கள்னு அங்க வர்ணிச்சாங்க 2 இயக்கத்தையும். எம்ஜிஆர் உருவாக்கிய இயக்கம் 72 அதுவும் ஒரு காரணத்தினால, இது ஒரு காரணத்தினால 93 சொன்னாங்க. பிறகு தேர்தல் வந்தது. அந்த மாநாடு நெல்லையில் நடந்தது. அந்த மாநாட்டில் என்னுடைய உரை வந்து அதிமுக தொண்டர்களால் மிக வெகுவாக அது வந்து வரவேற்கப்பட்டது. அது மாதிரி ஒரே ஆரவாரம், விசில், கைதட்டல், அந்த பேச்சும் அன்றைக்கு என்னை அறியாம அமைஞ்சது. எனக்கு பிரியமா இருப்பார் சிவாஜி. ஒரு கல்யாணம் வீட்டு அது இங்க வையா, என் பொண்டாட்டி என்ன சொல்றா தெரியுமா? நீ என்னமோ பேசினியாமே எங்க மாநாட்டில், என்னமோ பேசினியாமே. இவர் சொல்றா, நீங்க யாரோ வசனம் எழுதி கொடுத்தா பேசி நான் பேசி இவர் மாதிரி பேசிட முடியுமா அப்படின்னு என்கிட்ட சொல்றாயவ. அதாவது அந்த பேச்சு நல்லா இருக்குங்கிறதுக்காக அந்த அவங்க கமலாம்மா ரொம்ப இதா இருப்பாங்க. அந்த மாநாட்டுக்கு பிறகு அந்த தேர்தலில் நாங்க எங்களுக்கு 5 இடம் கொடுத்தாங்க. பிஜேபிக்கு 5 இடம், பாட்டாளி மக்கள் கட்சிக்கு 5 இடம். ஒரு கட்டத்தில் அவங்க கிட்ட ரொம்ப சொல்லி எனக்கு 6 இடம்னு சொல்லிட்டாங்க. 6 இடம்னு சொல்லி எந்த தொகுதின்னு கேட்டு சொல்ல போறேன். அதுக்குள்ள வேற ஒரு நிர்பந்தம் வந்ததுனால அவங்களுக்கு ஈக்குவலா கொடுக்கணும்னு சொல்லி, சாரி மிஸ்டர் வைகோ, நான் என்னால முடியல அப்படின்னாங்க. சரி போச்சு, நம்ம 3 இடம் ஜெயிச்சோம், வந்தோம். பிறகு என்ன, அதுல அந்த அமைச்சரவையில சேர்றதுல ஒரு நெருடல்கள் வந்தது. அதெல்லாம் நான் ரொம்ப டீட்டெயிலா போக விரும்பல. ஆகஸ்ட் 13ஆம் தேதி இவங்க மந்திரி சபையில் இருக்காங்க அதிமுக. வாஜ்பாய் என்கிட்ட அன்பா இருப்பார். எம்பி பார்லிமெண்ட் என் தகுதிக்கு மீறி அன்பு செலுத்துவார் அவர். அட்டல்ஜி அவரு ஸ்ரீபெரும்புதூர்ல மீட்டிங் பேசிக்கிட்டு இருக்கேன். ஐபி டிஎஸ்பி பிரைம் மினிஸ்டர் உங்கள்கிட்ட பேசுறாங்கன்னு சொல்லி கூப்பிட்டு, வாட் இஸ் ஹேப்பனிங் வைகோ, என்ன நடக்குது, இந்த அம்மா ஏதோ வாபஸ் வாங்க போறேன்னு சொல்றாங்களே, டோன்ட் வரி அட்டல்ஜி, ஒன்றும் கவலைப்படாங்க பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு. இந்த அம்மா கூட்டம் போட்டாங்க வீட்டில். ஆதரவு வாபஸ் வாங்க போறேன் நான் வாஜ்பாய் ஆட்சிக்குன்னா. அவரை சொல்லி தான் ஓட்டு கேட்டு வந்தோம். நாளைக்கு ரெண்டு சுதந்திர தின நாள், அதை வாபஸ் வாங்கினா மக்கள் ரொம்ப நம்மளை வெறுத்துருவாங்கன்னு சொல்லி. அதெல்லாம் என்ன அவர் இருப்பார்ல பிரைம் மினிஸ்டர், இருந்தாலும் டம்மியா போய் குடியேற்ற முடியுமான்னு கேட்டேன். அது எப்படி என்னையே டம்மியாக்க பார்த்தா நான் எப்படி ஒத்துக்கிடுவேன்னாங்க. அதன் பிறகு என்னாச்சுன்னா அதுல வந்து 16ஆம் தேதி முடிவெடுக்கலாமே நாவலர் சொன்னாரு. அப்போ ஒரு அறிக்கையை தயார் பண்ணி 16ஆம் தேதி வெளியிடும் போது நான் அறிக்கை தயார் பண்ணிக்கிறேன், இப்ப கையெழுத்து போடுங்கன்னு சொல்லி வெள்ளத்தாள்ல பெயர்களை அடிச்சு கொண்டு சொல்லி மாலிங்கத்திட்டு சொன்னார். மேடம், ஐ won't sign a blank sheet அப்படின்னு சொன்னேன். Do you doubt my bona fides, Mr. Vaiko அப்படின்னாங்க. No madam, this is not a question of whether to doubt or not to doubt your bona fides. This is highly improper. I can't put my signature. அப்ப நான் மற்ற தலைவர்களை சொல்ல விரும்பல, சும்மா கொண்டு வர சொல்லுங்கம்மா, நாங்க கையெழுத்து போடுறோம்னாங்க. நான் வல்லர் அது வேண்டாம், 16ஆம் தேதி அறிக்கை வச்சுக்கலாம். எப்படி நெருடல் வந்ததுன்னு சொல்றேன். நான் உடனே அவசர செயற்குழுவை போட்டேன் 24 hours. வாஜ்பாய் அரசுக்கு நாங்கள் ஆதரவை தொடர்வோம்,
அப்படின்னு தீர்மானம் போட்டு இந்த அம்மா கையில ஒண்டி கொடுத்துட்டேன். இதுக்கு மத்தியில கடற்கரையில செப்டம்பர் 15 அண்ணா பிறந்த நாள் விழாவுக்கு வாஜ்பாயை அழைச்சிருக்கேன். வர்றேன்ட்டார். 4 மாநில முதல்வர்கள் அழைச்சிருக்கேன், அத்வாரி அழைச்சிருக்கேன், எல்லாம் வர்றேன்ட்டாங்க. இந்த அம்மாவும் வர்றேன்ட்டாங்க. அசோக் ஹோட்டல்ல சந்திச்சு கேட்டப்ப என்கிட்ட வர்றேன்னு சொல்லி எல்லாம் ஏற்பாடு பண்ண பிறகு திடீர்னு 10 நாள் கழிச்சு நான் திண்டுக்கல்ல ஒரு கூட்டம் வச்சிருக்கேன், வாஜ்பாய் வர்றாரு, நீங்க அதுக்கு வாங்கினாங்க. சரிம்மா வாரேன்னு அவரை போய் பார்த்தேன். அந்த அம்மா தான் பெரிய நிகழ்ச்சி வச்சிருக்கேன், உங்க சின்ன கூட்டமாமே, நான் எப்படி வர முடியும்னாரு. நீங்க எங்க அப்பா மாதிரி, நான் ஊர்ல விளம்பரம் பண்ணி போட்டேன், நீங்க வரீங்க அண்ணா பிறந்த நாளைக்கு, நீங்க வரலன்னா என்ன நியாயம்னு. அவர் அதுக்கு பதில் சொல்ல முடியல. நான் உரிமையா பேசுவேன், சரி நான் வந்துடுறேன். அப்புறம் இவங்க இந்த கூட்டத்தை நடந்தது. இந்த கூட்டத்துக்கு அவங்க வரவும் இல்லை. வாஜ்பாய் வர்ற மேடைக்கு நான் வரமாட்டேன்ட்டாங்க. சரிங்கம்மா, அதுக்காக நான் கேன்சல் பண்ண முடியாது, வருவாங்கம்மா. இதுதான் நடந்தது. அதுக்கு பிறகுதான் அந்த மன வேறுபாடு. இதுக்கு பிறகு வித்ரா பண்றாங்க கவர்மெண்ட் கொடுத்த ஆதரவை, வாஜ்பாய் கொடுத்த கவர்மெண்ட் ஆதரவை. நாங்க தொடர்ந்து இருக்கிறோம். ஒரு ஓட்டுல கவுந்துருச்சு. அது வரைக்கும் வெளியே இருந்த திமுக அங்க உள்ள வருது. நாங்க இருந்த இடத்துக்கு நான் திமுக தேடி போகல. இதனால நான் திமுக இருக்கிற இடத்துக்கு நான் கலைஞருடைய வீட்டுக்கு போக வேண்டிய நிர்பந்தம் எனக்கு ஏற்பட்டது. நான் வாஜ்பாய் கூட இருக்கும்போது அந்த கூட்டணிக்கு இவங்க வந்தாங்க. சரி பரவாயில்ல. அதுக்கு பிறகு நான் சொன்னேன், அது விமர்சனம் பண்ணாங்க. சரி தனி குடித்தனம் போனவன் அப்பா பார்க்க மாதிரி வந்திருக்கேன்னு சொல்லிட்டேன் நான் அன்னைக்கு. இதன் பிறகு நாங்க எங்களுக்கு இவர் என்ன பண்ணாரு தெரியுமா, அவன் நம்ம 5 இடம் கொடுத்தது இல்ல, இவர் 3 இடம் தான் கொடுப்பேன்னாரு. எங்களை ஓய்க்கணும்னு தான் அவருடைய எண்ணம், அண்ணன் கலைஞருடைய எண்ணம். வாஜ்பாய் சொல்லிட்டாரு, வைகோ இல்லாம கூட்டணி இல்லைன்ட்டாரு. இது ஒரு முக்கியமான காலகட்டம். அதாவது மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம் தனி குடித்தனம் பிள்ளை தந்தையை பார்க்க வந்திருக்கிறான்னு சொன்ன ஒரு முக்கியமான ஸ்டேட்மெண்ட். அதற்கு பிறகு ஏற்பட்ட சிக்கல், இதுல இருந்துதான் இப்ப நிகழ்கால நிகழ்வுகள் உங்க பக்கம் நியாயங்களை சொல்லக்கூடிய கட்டாயம். அந்த காலகட்டம் தான் ரொம்ப குரூஷியல். ஏன்னா இப்போ பாட்டாளி மக்கள் கட்சி கூட என்ன ஒரு குற்றச்சாட்டு, பல பகிரங்க கடிதங்கள் இப்போ தமிழறிமணி எழுதும்போது கூட எத்தனை அணிகள் மாறினீங்கன்னு. ஆனால் அவர்கள் மாறியதற்கும் நீங்கள் மாறியதற்கும் சூழல் என்ன முக்கியம்ன்றதை நீங்க சொல்லணும். அதாவது நாங்க இருந்த அணிக்கு அவங்க வந்தாங்க, இதுதான் சூழல். நான் வாஜ்பாய் மேல அளவு கடந்த பிரியம் வச்சிருக்கிறேன். தமிழர்களுக்கு அவர் செய்த உதவி எந்த பிரதமரும் செய்யல. அது மதவாத கட்சின்னு சொல்லுவாங்க. அடல்ஜி செஞ்ச அளவுக்கு தமிழர்களுக்கு யாரும் செய்யல. நெய்வேலியை நான் மீட்டு கொடுத்திருக்கிறேன். எல்லாரும் கை கழுவிட்டாங்க. சில திமுக தலைப்புல இருந்து போய் கேட்டப்ப, முடிஞ்சு போச்சியா, பிரைவேடைசேஷனுக்கு கையெழுத்தாக போகுது, வேலை பாட்டு போகணும்னு விரட்டி விட்டாங்க. எல்லாரும் கைவிட்டாங்க. பஸ்வான் சொன்னார், நான் ஒன்றும் செய்ய முடியாது, கையெழுத்தாக போகுதுன்னு. நான் வாஜ்பாய் வீட்டுக்கு போனேன், பார்த்தேன். இந்த நெய்வேலி நிலக்கரி நிறுவனம் நவரத்னங்கள்ல ஒண்ணு, எங்க தமிழர்கள் ரத்தத்தை வியர்வையா கொட்டி உருவாக்கியது, எங்க மண்ணு எங்க சொத்து, யாரும் வடநாட்டுல சட்டுகள் வாங்கிட்டு போறாங்க. இது எதுக்கு நம்ம கொடுக்கணும், பிரைவேடைஸ் பண்ண போறீங்களாமே, அது முடிஞ்சு போச்சேன்னாரு. நான் கேட்டேன், அட்டாச்சி எனக்கு என்னை உங்க பிள்ளை மாதிரின்னு சொல்லியிருக்கீங்க, எனக்கும் அம்பிஷன் இருக்காதா வாழ்க்கையில, நான் துறவியா, நானும் ஒரு நல்ல இடத்துக்கு வர வேண்டாம் அரசியல்ல, என்னைக்காவது ஒரு நாளைக்கு நான் தமிழ்நாட்டுக்கு நான் இதெல்லாம் செய்தேன், இப்படியெல்லாம் நான் நல்லது செஞ்சேங்கிறத மக்களுக்கு தெரிய வேண்டாமா, ஏதாவது உருப்படியா நான் 2 காரியம் தமிழகத்து மக்களுக்கு சேவை செய்ய வேண்டாமா, இந்த நெய்வேலி நிலக்கரி நிறுவனம் தனியார் மயமாக்கத நான் தடுத்து நிறுத்தினேங்கிற ஒரு நல்ல ஒரு மரியாதை ஏற்பட்டா என் கட்சிக்கு நல்லது, எனக்கு நல்லது இல்லையா, இது யோசிக்க வேண்டாமா. இன்னி உரிமையா பலதை கேட்டேன். 1-2 நிமிஷம் அப்படி பார்த்துட்டு இருந்தாரு. ஜஸ்ட் வைகோ, NLC will not be privatized. அப்படியே எனக்கு இன்ப அதிர்ச்சி. Shall I go to the press? Shall I tell the press? Yes, go ahead. அவர் வீட்டில் இருந்து ஹிந்துவுக்கு போன் போட்டு, Prime Minister has assured me that NLC will not be privatized. இமாலய வெற்றி அதனால ஈழத்தமிழர்களை பற்றி மட்டும்தான் வைகோ பேசுவாங்க. என்னை எப்படியா அரசியல் எதிர்க்கின்ற எதிரிகள் பேசுறது. இந்த தமிழ்நாட்டை உயிருக்கு மேல நேசிக்கிறவன் நான். NLC மீட்டு கொடுத்ததுனால திமுக கோட்டையா இருந்த NLC அந்த ஊழியர்களும் தொழிலாளர்கள் ஓட்டும் எங்க வேட்பாளருக்கு அதிகம் போட்டாங்க. அதுக்கு பிறகு இது நான் அரசியலுக்காக ஓட்டுக்காக செய்யல. இந்த அளவுக்கு நான் வாஜ்பாய் மேல பிரியமா இருந்தவன். அப்படிப்பட்ட வாஜ்பாயோட இருந்து அந்த இடத்துக்கு தான் இவங்க வந்தாங்க இல்லையா. நான் தறி குடித்தனம் போனமாக வந்தேன்னு சொன்னேன்ல, அவர் எப்படி ஆள் தெரியுமா, கலைஞர் அப்படியே ரெசிப்ரோகேட் அடிச்சாரு. காஞ்சி மாநாட்டுக்கு, மாநில சுயாட்சி மாநாட்டுக்கு அழைச்சிருக்கிறோம். மாநாட்டுக்கு அவர் வர்றாரு. மாநாட்டில் பேசுறாரு. அன்னைக்கு அத்வானியும் பேசுறாரு.
அவர் சொல்றாரு, நான் இங்க வந்திருக்கேன், தம்பி அழைச்சான்னு வந்திருக்கிறேன். ஒரு தகப்பனுக்கு 2 பிள்ளைகள் இருந்தாங்க. அந்த 2 பிள்ளைகள்கிட்ட வந்து நீ வந்து உங்க 2 அறை அந்த வீட்டை 2 வீட்டையும் நீங்க நல்லா எப்படி நல்லா ஒரு நான் வரப்போறேன், அந்த வீட்டை எவ்வளவு சிறப்பாக செய்ய முடியுமோ செஞ்சு வச்சிருங்க, வீடு நிறைந்து காணப்படணும்னு சொன்னாப்புல. ஒருத்தன் பூரா வைக்கல கொண்டாந்து வந்து நிறைஞ்சு காணப்படணும் அடைச்சு வச்சுட்டான் ஒரு பையன். இன்னொரு மகன் என்ன செஞ்சான்னா விளக்கேற்றி வைத்து ஒளிமயமாக்கியிருந்தான் அந்த வீட்டை. அது மாதிரி அண்ணாவின் கொள்கை சுடரை விளக்கேற்றி வைத்திருக்கிற தம்பி இருக்கிற வீட்டுக்கு வந்திருக்கேன்னு பேசிட்டார். இது என்னன்னா, இது 2 பையங்களை சொல்றாரு, இது வைகோவை சுடர் விளக்கேற்றி வச்சிருக்காரு அண்ணாவுன்னு. அது என்ன பிரச்சனை அங்க அவங்க வீட்டுக்குள்ள ஏற்படுத்திச்சோ எனக்கு தெரியாது. இப்படி ரெசிப்ரோகேட் பண்ணாரு. இப்படிலாம் இருந்ததுங்க. 2001 என்கிட்ட ஒரு குறிப்பிட்ட எண்ணிக்கையை சொல்லி சொன்ன 21 தாரேன்னு சொல்லி போட்டு அது பிறகு நான் அப்படி சொல்லவே இல்லைன்னு கலைஞர் போய் சொன்னார். போய் சொல்லிட்டு பிரஸ்லையும் போய் சொன்னாரு. அதுக்கு பிறகு நான் வெளியே போகல. ஆனா பிரஸ் கூப்பிட்டு இனிமே மதிமுகவும் திமுகவும் சேர்ந்து தேர்தல் களத்தில் பணியாற்ற முடியாது, அவங்க தொகுதி கேட்கிற அளவுக்கு அவங்களுக்கு பலம் கிடையாது, அவங்க தனியா போகட்டும்னாரு. பல பேர் வந்து நான் வந்து அவசரப்பட்டு ஆத்திரப்பட்டு வெளியில வந்ததாக என் மீது தவறான குற்றச்சாட்டை சொல்லுவாங்க. எனக்கு மீடியா பலம் கிடையாது. நான் சொல்றத பத்திரிகையில போடுறதுக்கு ஏதோ மூலையில போடுவாங்க. பெருமாள் சொன்னா பெத்த பெருமாள் சொன்னது அவர் சொன்னா போடுவாங்க. நான் முடிச்சிட்டு வரல, இவங்க வெளியே போகட்டும்னாரு. அதனாலதான் 2001 வெளியே வரும்போது நான் என்ன பண்ணேன் தெரியுமா, வாஜ்பாய் மந்திரி சபையில நாங்க மந்திரிகளா 2 பேர் இருக்காங்க என் கூட இருந்தவங்க. இப்ப 2 பேரும் கருணாநிதியோட போய் சேர்ந்துட்டாங்க, கலைஞரோட போய் சேர்ந்துட்டாங்க. அவர்கள் போட்டியிடுகிற 21 தொகுதிகளில் நாங்கள் போட்டியிட மாட்டோம்னு சொல்லி 213 தொகுதியில நாங்கள் போட்டி போட்டோம். அந்த தர்மத்தை கடைபிடிச்சாங்க. வாஜ்பாய் படத்தை போட்டு ஓட்டு கேட்டோம்ல, இங்க இருக்கிற இலகணேசனை விட்டு இவங்க வாஜ்பாய்க்கு தகவல் அனுப்பி எப்படி உங்க படத்தை போட்டு ஒரு ஓட்டு கேட்கலாம், இதை தடுக்கணும்னாங்க. ஜார்ஜ் பெர்னாண்டஸ் இந்த மாதிரி ஒரு இது வந்திருக்கு போஸ்டர் உடனே வாஜ்பாய் சிரிச்சாரு. சிரிச்சிட்டு ஒண்ணு சொல்லல, அது வைகோ இஷ்டம். வாஜ்பாய் படம் நாங்க மந்திரி சபையில் இருக்கோம், நாங்க போட்டு போறோம், இவங்க என்ன தடுக்கிறது? இது 2001 தேர்தல், நாங்க திமுகவை விட்டு விலகி வந்த தேர்தல். ஏன் கூட்டணியில மாற்றம் ஏற்பட்டது? இன்னைக்கு 2002 ஈழ விடுதலை புலிகளை ஆதரித்து நாடாளுமன்றத்தில் பேசினேன். குஜராத் விவாதத்தில் நேற்றும் ஆதரித்தேன், என்றும் ஆதரிக்கிறேன், நாளையும் ஆதரிப்பேன். I supported the LTT yesterday. I do support the LTT today. I will support the LTT tomorrow. இது பார்லிமெண்ட்ல போயிடுச்சு. இத வந்து திருமங்கலம் கூட்டத்தில் பேசுறேன் 29ஆம் தேதி. பேசிட்டு நான் கம்பத்துக்கு போறேன். துணை பிரதமராக அத்வானி ஆனார்னு செய்தி வருது. நான் அவர்கிட்ட போன்ல வாழ்த்து சொல்றேன். ஏன்னா அவர் துணை பிரதமர் ஆக்கப்பட வேண்டும் என்று நானும் பெர்னாண்டஸ் என்னைய கூட்டிட்டு போய் வாஜ்பாயிட்ட கூட்டி போனாரு. பெர்னாண்டஸ் நீ தான் சொல்லணும், நீ தான் வாஜ்பாயிட்ட எது வேணா சொல்லணும்னு. நான் ஆக்கி வச்சேன்னு சொல்ல வரல, என்னுடைய ரோலை நான் பெருமைப்படுத்திக்கல. அத்வானி வீட்டுக்கு போயிட்டு சொல்ல போறோன்னு உடனே அத்வானி என்ன பண்ணாருன்னா, எல்லாம் கடவுள் செயல், இப்படி கையை காமிச்சு அப்படின்னாரு. வாஜ்பாயிட்ட போய் சொன்னேன் நான். பெர்னாண்டஸ் பேசாம இருந்தாரு, வாஜ்பாய் சிரிச்சுக்கிட்டே இருந்தார். இதன் பிறகு அது நடக்குது. நான் போன் பண்றேன், நான் அமெரிக்காவுக்கு புறப்பட்டுக்கிட்டு இருக்கிறேன் அத்வானிஜி, நான் அதனால உங்களுக்கு வாழ்த்து சொல்றேன். பரவாயில்ல, நீங்க உங்க பிரயாணத்தை நடத்துங்க, நீங்க வந்த பிறகு பாத்துக்கிறேங்க. பிறகு மனசு கேட்கல, இவ்வளவு பழகி இருக்கிற டிப்டி பிரைம் மினிஸ்டர் ஆயிருக்காரு, அமெரிக்கா பிரயாணத்தை கேன்சல் பண்ணி ஒரு நாள் தள்ளி போட்டேன். தள்ளி போட்டு இங்க இருந்து இவ்வளவு உயரம் மல்லிகைப்பூ மாலையை கெட்டி மல்லிகைப்பூ மாலையோட ஏர்போர்ட்ல இறங்கி போய் அத்வானிக்கு போட்டேன். அவர் துணைவியாரையும் மகளையும் கூப்பிட்டு அவசரமா பிஜேபி மீட்டிங் போட்டவர் வைகோவை கூட்டி போய் சிராக்ஸ் கொடுங்கன்னு உள்ள குருமூர்த்தி உட்கார்ந்துட்டு இருக்காரு. இதெல்லாம் நடந்தது. ஒரு நாள் தள்ளி போட்டு அன்னைக்கு ராத்திரி புறப்பட்டு அமெரிக்காவுக்கு போறேன். அமெரிக்காவுக்கு போகும்போது லண்டன்ல இருந்து சிகாகோ பிளை பண்ணிட்டு இருக்கேன் நான். எனக்கு எதுவுமே தெரியாது. அதிமுக பொதுச் செயலாளர் முதலமைச்சர் என்னை கைது பண்ண சொன்னதெல்லாம் எனக்கு தெரியாது. சுதாங்கன், சில விஷயங்களுக்கு விஞ்ஞானத்தில் விட இல்லை. நான் பகுத்தறிவாதி, எனக்கு ஒன்றும் புரியல. லண்டன்ல இருந்து சிகாகோ போகும்போது இப்படி சாஞ்சி, அதாவது நெல்சன் மண்டேலா அவனுடைய சுயசரிதையை படிச்சுட்டு வரேன். பெரிய புக், இங்கிலீஷ் புக், வாக் டு ஃப்ரீடம் படிச்சுட்டு வரேன். இப்படி வச்சுட்டு புக்கை இப்படி வச்சுட்டு இப்படி சாஞ்சிட்டு உட்கார்ந்துருக்க. தூக்கம் வரல, தூக்கம் வந்தும் வராத ஒரு நிலை. ஆனா தெரியுது, திடீர்னு எனக்கு கண்ணுக்குள்ள ஒரு தூங்குற ஒரு காட்சி தெரியுது. நான் ஒரு ஜெயிலுக்குள்ள இருக்கேன்.
ஒரு தனி அறையில் இருக்கேன், புக்ஸை வச்சு படிச்சுட்டு இருக்கிறேன். என்னை இன்டர்வியூ ரூமுக்கு கூட்டி போறாங்க, சூப்பரண்ட் ரூமை கடந்து போறேன். தூக்கம் இல்லை, அது ஒரு ஏதோ ஒரு காட்சி, ஒரு premonition. ஆமா, என்னடா நம்ம ஜெயில போய் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லையே, புக்ஸ் படிச்சுட்டு தனி செல்லுல இருக்கோம், இன்டர்வியூ ரூமுக்கு போறோம். என்னத்துக்கு இப்படி ஒரு காட்சி வந்தது? நம்ம வாஜ்பாய் கவர்மெண்ட்ல நம்ம கட்சி மந்திரிகள் இருக்காங்க, நம்ம இவ்வளவு நமக்கு எதுக்கு இந்த மாதிரி வருதுன்னு சொல்லிட்டு போய் நான் சிக்காகோ ஏர்போர்ட்ல இறங்குறேன். என் மக கண்ணகி மருமகன் ஜான் புஷ் ப்ராஜெக்ட் கூட்டி போறாங்க. அருணுகிட்ட இருந்து போன் வருது, உங்களை கைது பண்ண போறோன்னு தமிழ்நாடு முதலமைச்சர் பொடாவில் கைது பண்ண போதா சொல்லிட்டாங்க. 14ஆம் தேதி வர்றதாக இருந்த பயணத்தை ரத்து பண்ணி 12ஆம் தேதிக்கு அட்வான்ஸ் பண்ண. டெல்லிக்கு போய் பிரைம் மினிஸ்டர் வீட்டில் போய் ஒளிஞ்சுக்கணும்னு நான் நினைக்கல. நான் 12ஆம் தேதி அட்வான்ஸ் பண்ணி வந்தேன். கைது பண்ணாங்க, பரவாயில்ல, கைது பண்ணி என்னை கொண்டு போனாங்க. மதுரைக்கு கொண்டு போனாங்க. ராத்திரி எத்தனை 300 போலீஸ், 50 வேனு, ஒசாமா பின் லேடனை கொண்டு போன மாதிரி கொண்டு போனாங்க. சரி பரவாயில்ல, நான் அவ்வளோ பெரிய விஐபி ஆகிட்டேன்னு நினச்சிக்கிட்டு சந்தோஷப்பட்டுக்கிட்டு தான் நான் போனேன். போயிட்டு திரும்ப வந்து ராத்திரியே என்னை வெள்ளூர் கொண்டு போனாங்க. மறுநாள் தினமலர் பேப்பரில் என்னை பற்றி நல்லா எழுதிட்டு, முழு பக்கம் எழுதிட்டு, இவர் வாலிபால் பிடிக்கும், இவருக்கு ஃபுட்பால் மேட்ச் பிடிக்கும், இவர் பழைய மியூசிக் கேட்பாரு, பழைய திரைப்படங்கள் விரும்பி பார்ப்பாரு, புத்தகங்கள் படிப்பார், வரிசையா என்னை பற்றி பயோடாட்டா, இவர் கோல்டு மெடல் வாங்கினவர், இவருக்கு பிடித்தமான உணவு அசைவ உணவுன்னு எழுதிட்டாங்க. ஜெயிலில் எப்படியும் ஒரு வாரத்தில் 3 நாள் கறி போடுவான், கறி முட்டையும் சாப்பிட்டுக்கிட்டு நல்லா இருக்காருன்னு பேப்பரில் ஒரு நாளைக்கு எழுதுனான்னா நம்ம தொண்டை நொந்து நூலாயிருவான். இவருக்கு அசைவ உணவு பிடிக்கும் தானே சொல்றாங்க. எத்தனை வருஷம் ஜெயிலில் இருந்தாலும் முட்டை கூட சாப்பிடக்கூடாது, அசைவம் சாப்பிடக்கூடாதுன்னு 1.25 வருடம் அந்த அலுமினிய தட்டில் அந்த சாதாரண பிரிசனர் சாப்பாட்டை தான் நான் சாப்பிட்டேன். முட்டை கூட சாப்பிடல. என் கூட மற்றவங்க எல்லாம் மட்டன் சாப்பிட்டாங்க. அந்த சிறையில் மற்ற கைதிகள் மட்டன்லாம் சாப்பிடுவாங்க, நான் சாப்பிடல. அசைவ உணவு பிரியம். ஏன் எது பிரியம்? இப்ப நான் 1 வருஷமா சாப்பிடல. எனக்கு ரொம்ப பிடித்தது எங்க அம்மா செஞ்சு வச்சுக்கிற மீன் குழம்பு, எங்க ஊர் குளத்து மீன். எனக்கு ரொம்ப பிடிச்சது அசைவ உணவு. முள்ளிவாய்க்காலை நினைத்து, இந்த தமிழ் மக்கள் லட்சக்கணக்கில் கொல்லப்பட்டதை நினைத்து, அந்த குழந்தைகள், பச்சிளம் குழந்தைகள் கொல்லப்பட்டு, தாய்மார்கள் கொல்லப்பட்டு, நாதியற்ற இனம் செத்ததை நினைத்து நான் பெரிய தியாகம் பண்ணிட போறதில்லை. எனக்கு அதெல்லாம் ரொம்ப பிடித்தமானது. தியேட்டர்ல சினிமா பார்க்கறது, இனிமே பார்க்கறது இல்லை. எனக்கு அதெல்லாம் பிடிச்சது நாவுக்கு ருசியா நான் வெஜிடேரியன் சாப்பிட்றது. என் வாழ்நாள் நீ சாப்பிட்றது இல்லை. இப்ப போன மேயிலிருந்து நான் அசைவம் சாப்பிட்றது இல்லை. இதெல்லாம் வந்து எமோஷன் இல்லை. வாழ்க்கை என்பது சில உணர்வுகள். எனக்கு அந்த மக்கள் இப்படி கஷ்டப்படுறாங்க, நம்ம சகோதரமா சாப்பிட்டு இருக்கேன். இப்படிப்பட்ட ஒரு நிலைமையில ஜெயிலுக்கு போய் இருந்து வெளியூர் 2 தடவை அண்ணன் கலைஞர் வந்துட்டார். தீபாவளிக்கு முதல் நாள் வந்துட்டாருங்க. வரப்புற ஒன்றும் புரியலை. உள்ள வந்து கையை பிடிச்சிக்கிட்டார், நானும் பிடிச்சிக்கிட்டேன். எனக்கு நான் ரொம்ப நெகிழ்ந்துருவேன். எல்லாம் எனக்கு யாராவது நன்மை செஞ்சது மட்டும்தான் நினைப்பேன், கெடுதல் செஞ்சது ஞாபகம் இருக்காது. நான் யாருக்காவது நன்மை செஞ்சது ஞாபகம் இருக்காது, உதவி செஞ்சது ஞாபகம் இருக்காது. அண்ணே நீங்க தான் இந்த டிரான்ஸ்ஃபர் வாங்கி கொடுத்தீங்க, நீங்க தான் இந்த வேலை வாங்கி கொடுத்தீங்க, நீங்க தான் அந்த ஹெல்ப் பண்ணீங்க, நீங்க தான் ஹாஸ்பிட்டல், எனக்கு ஞாபகம் இருக்காது. யாராவது கேட்டு செய்ய முடியாம போயிருந்தல உதவி, அது ஞாபகத்திலேயே இருக்கும். இவங்க கேட்டாங்க செய்ய முடியலன்னு. அதுபோல கொன்றென்ன இன்னா செய்யணும் அவர் செய்த ஒன்று நன்று உள்ள கெடுப்பதை எப்பயும் எழுதி போட்டிருப்பேன். ஒரு காலத்துல எனக்கு பெரிய உதவி பண்ணவர், அதனால இன்னைக்கு கேடு பண்ணா என்னன்னு நினைக்கிறேன். அதுபோல அவர் தேடி வந்தவொன்னு எல்லாத்தையும் மறந்துட்டேன். பெரிய தலைவர். என்னன்னா இப்ப முக்கியமான காலகட்டம் என்னன்னா, இது பல தடவை நீங்கள் சொல்லி உங்கள் புத்தகத்தில் பதிவு பண்ணி எல்லாம் பண்ணிருக்கீங்க. ஆனால் இப்போ அதே சின்சியாரிட்டியை நீங்க அதிமுக கூட்டணிக்கு வந்த பிறகு காட்டினீங்க. இந்த இப்போ எல்லாருமே ஜனங்க வந்து ஏன் வைகோ இந்த முடிவெடுத்தார், இந்த தேர்தல் மட்டும் ஏன் நிற்கவில்லை, இந்த முடிவுக்கு நிகழ்வுகள் என்னென்ன நடந்து நீங்க உங்க அறிக்கையிலே சொல்லி அந்த நிகழ்வுகளை சொல்லுங்க. அதாவது என்னாச்சுன்னா, இதுக்கு பிறகு வந்தோம், ஜெயில இருந்து வந்தா பார்த்தாரு, 2 தடவை வந்தாரு, புந்தமல்லி கோர்ட்ல இருந்தாரு, வெளியே வரணும்னா வந்தேன். லட்சக்கணக்கில் மக்கள் திரண்டாங்க, அது பூரா அறுவடை பண்ணிக்கிட்டாரு, அவங்க ஜெயிச்சாங்க. நான் நின்று ஜெயிச்சா 4 லட்சம் ஓட்டுல ஜெயிச்சிருக்கலாம். அது கூட நான் போட்டி போடல. எனக்கு ரொம்ப பிடித்தமான இதே நாடாளுமன்ற பணி தான், அது உங்களுக்கே தெரியும். அப்படி இருந்து நான் ரொம்ப விரும்பிய அந்த பதவியை கூட நான் வாய்ப்பு இருந்து கூட இல்லை, சரின்னு போச்சு. பிறகு 2006 வந்தது. இப்பதான் நீங்க முக்கியமான கட்டத்துக்கு வர்றீங்க. மற்றதெல்லாம் பழசு, இது இப்ப உள்ளது. 2006 சட்டமன்ற தேர்தல் நேரத்தில் இதுக்கு இடையில என்னை முழுக்க புறக்கணிச்சு ஓரங்கட்டி அவமதிச்சுக்கிட்டே வந்தது திமுக தலைமை. நான் சற்று எதிர்பார்க்கல. அதுக்கு எத்தனையோ நூற்றுக்கணக்கான செய்திகளை சொல்ல முடியும், அவ்வளவு இருக்கு. அது இப்ப நேரம் வீணாயிரும்.
இது எங்க தொண்டர்களுக்கு ரொம்ப மனக்கொதிப்பு ஏற்பட்டது. திமுக தலைமை மேல நம்ம ஒதுக்குறாரு, ஓரங்கட்டுறாரு, நம்மளை எப்படியோ நசுக்கணும்னு நினைக்காரு கலைஞர் அப்படின்னு அவர் மேல ஒரு வருத்தம் இருந்து ஆத்திரம் இருந்தது. ஆனா நான் அதெல்லாம் காட்டி கிடது, நான் அப்படிதான் போயிட்டே இருக்கேன். இப்படி சந்தர்ப்பத்துல கட்சிக்காரங்க மனதில் ரொம்ப ஆத்திரம் இருக்கும்போது ஒரு வார பத்திரிகை 40 தொகுதி 20 கோடின்னு போட்டு விட்டான். எனக்கு ரொம்ப மனதில் ரொம்ப வேதனை, இப்படி இழிவு கொச்சப்படுத்துறாங்களேன்னு. இது போட்டதுனாலே நம்ம தோழர்கள்ட்ட ஏன் அதிமுக கூட்டு போக கூடாதுன்னு பேச ஆரம்பிச்சிட்டாங்க. எங்க போனாலும் எங்க தோழர்கள் 90% ஏடிஎம் கூட போகணும்னா இவர் சரியா நடத்தல அப்படின்னு நினைச்சிட்டு எனக்கு விருப்பம் இல்லாம தான் இருந்தது. ஏன்னா நான் ஜெயில வச்சு அந்த அம்மா கூட போய் கூட்டு சேர்ந்துட்டேன், பணம் வாங்கிட்டேன், கொச்சப்படுத்தி போடுவாங்க, திமுக தரப்புல டேமேஜ் பண்ணுவாங்க. ஏடிஎம்கே அப்படி டேமேஜ் பண்ணாது, இவங்க டேமேஜ் பண்ணுவாங்க. அதனால நான் அது வேண்டாம் இப்படி இருப்போம்னு நினைச்சிட்டு இருக்கும்போது என்னுடைய உயிர் நண்பனாகிய டாக்டர் காளிமுத்து பொதுக்கூட்ட மேடையிலிருந்து என் நண்பன் கர்ணனை அழைக்கிறேன், எங்கள் பக்கம் வா, நீ ஏன் அங்கே இருக்கிறாய்னு ஓப்பன், என் நண்பன் கர்ணனை வைகோவை அழைக்கிறேன், எங்கள் அணிக்கு வான்னு சொல்லி இந்த அம்மாவுக்கு தெரியாமல ஓப்பன் இன்விடேஷன் இன் பப்ளிக் மீட்டிங் பொதுக்கூட்டத்தில். அது பிறகு அவங்க பொதுக்குழு அதிமுக பொதுச் செயலாளர், நீங்கள் மகிழ்ச்சிகரமான செய்தியை சொல்ல போகிறேன், ஒரு அரசியல் கட்சி நம்மோடு கூட்டு வைக்க போகுது இவங்க சொல்றாங்க. இந்த சூழ்நிலையில கட்சியில 90% அங்க போகணும்னு சொல்றாங்க. நான் திருச்சி திமுக மாநாட்டுக்கு போறதுக்கு அவங்க விளம்பரம் பண்ணி இருக்காங்க. இடங்கள் கொடுப்பதில் 25 இடம் தருகிறேன் என்று கலைஞர் வாக்கு கொடுத்தார். சொல்லிட்டு நான் அப்படி சொல்லவே இல்லைன்னார். இல்லைன்னு சொன்னது மட்டுமல்ல, இருந்தா இருக்கட்டும் போனா போகட்டும், 22 வாங்கிட்டு இருப்பதும் வெளியே செல்லும் இஷ்டம்னு பேட்டி கொடுத்தார். திமுகவோட இருக்கணும்னு சொன்னவங்களே கூட சுயமரியாதை நிமித்தம் இனி கலைஞர் கருணாநிதியோடு இருக்க முடியாது, வெளியேறணும்னாங்க. இன்றைக்கு கலைஞரோடு போய் சேர்ந்திருக்கிற கண்ணப்பனும் எல்ஜியும் செஞ்சி ராமச்சந்திரனும் நான் திருச்சி மாநாட்டுக்கு போக எல்லா ஏற்பாடும் பண்ணி பேச்சு முதற்கொண்டு குறிப்பு தயார் வச்சுக்கிறதுல இதை விட தப்பான முடிவு இருக்க முடியாது. வரலாறு கதவு சந்தர்ப்பம் திரும்ப திரும்ப நம் கதவை தட்டாது. ஒரு சீட்டு கூட ஜெயிக்க முடியாது. 40 சீட்டு வாங்கி 30 எம்எல்ஏ ஆகி கட்சியை காப்பாற்றுறத பாப்பீங்களா என்று கேட்டாங்க. என் நம்பகத்தன்மை நாசமாயிரும், என்னை இழிவா எழுதுவாங்க, பணம் வாங்கிட்டேம்பாங்க, ஜெயில வச்சவங்களோட சேர்ந்துட்டேம்பாங்க, நான் இத்தனை காலம் பாடுபட்டு சேர்த்து வச்சிருக்கக்கூடிய கிரெடிபிலிட்டி எல்லாம் போயிரும்னு சொன்னேன். இல்ல இதுக்கு பாருங்க, சரி என்னுடைய நம்பகத்தன்மை போய் பழிக்கு ஆளாகி அதனால கட்சிக்கு வாழ்வு வந்தா வந்துட்டு போகுது. தியாகம் என்பது அதுவும் ஒண்ணுதானே, என் மதிப்பை இழப்பது ஒரு தியாகம் தானேன்னு சொல்லிதான் அந்த முடிவுக்கு வேற வழி இல்லாம இந்த நிலைமைக்கு தள்ளப்பட்டு வந்தோம். பரவாயில்ல, அவங்க நல்ல 35 இடங்கள் கொடுத்தாங்க. ஆனா நாங்க கேட்ட இடங்கள்ல 6 இடம் தான் முதல்ல டிக் பண்ணாங்க, ரொம்ப கஷ்டப்படுத்தினாங்க. சரி பரவாயில்ல, அது முடிஞ்சு போச்சு. 213 தொகுதியில பிரச்சாரம் பண்ண அதிமுகவுக்கு, எங்க தொகுதி மட்டுமில்ல, மின்னல் வேகத்தில் 213 தொகுதியில் அதிமுகவுக்கும் சேர்த்து பிரச்சாரம் பண்ண. எங்க தொகுதிகளில் மட்டும் திமுக தரப்புல 75 லட்சம் 1 கோடி கொண்டாந்து செலவழிச்சு எங்களை தோக்கடிச்சாங்க. அதிமுக தோக்கடிக்கிறது குறியா இல்ல, எங்களை ஒழிக்கணுங்கிறது அவங்க குறியா இருந்தது. அப்படி இருந்து 6 தொகுதியில ஜெயிச்சோம். 5 தொகுதியில மிக குறைந்த வாக்குல ஒரு 5 ஒரு 7-8 தொகுதியில குறைஞ்ச வாக்குல தோத்தோம். பரவாயில்ல, முடிஞ்சு போச்சு. இதன் பிறகு நாங்க அந்த கூட்டணியில உறுதியா இருக்கிறோம். என்ன முடிவெடுத்தாலும் அதை செயல்படுத்துறோம். சட்ட உள்ளாட்சி தேர்தலில் பட்டுக்கோட்டையில் நாங்க ஜெயிச்ச இடத்துல, தனியா 2 இடம் ஜெயிச்ச இடத்துல 36 வார்டுல 6 வார்டு தான் கொடுத்தாங்க. 12 வார்டு கேட்ட கொடுக்கல. தொலைபேசியிலேயே அவங்க கிட்ட பேச முடியல. குளித்தல தனியா ஜெயிச்ச இடம் 4 வார்டு தான் கொடுத்தாங்க. நாங்க யார் உதவி இல்லாம தனியா ஜெயிச்ச இடம். இதெல்லாம் ரொம்ப காயப்படுத்துச்சு. பரவாயில்ல, என்ன செய்யறது, வந்தாச்சு, இருக்கிறோம், அது பண்ணி போறோம், ரொம்ப மதிச்சுதான் போகணும்னு நினைச்சிருந்தோம். திருமங்கலமும் நீங்க ஜெயிச்ச இடம். இதுக்கு பிறகு என்ன, திருமங்கலத்தை இளவரசி இறந்த உடனே அந்த இடம் எங்களுக்கு தான் வேணும்னாங்க. சரி, அவங்க வற்புறுத்தி கேட்கறாங்கன்னு போயிட்டோம். கம்பம் தொண்டாமுத்தூர் உள்ளிட்ட இடைத்தேர்தல் நிக்க வேண்டாம், பகிஷ்கரிக்கிறோம்னு சொன்னாங்க. சரின்னு பகிஷ்கரிச்சோம். 2006 அதிமுகவோடு இல்லாத மார்க்சிஸ்ட் கட்சி, இல்லாத இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, 2008 வாக்கில் வந்து சேர்ந்த அந்த கட்சிகள் நாடாளுமன்ற தேர்தலுக்கு பிறகு நீங்க நல்லா கவனிச்சா இந்த இடைத்தேர்தல்கள்ல தேர்தலோடு தொகுதி உடன்பாடோடு முடிந்தது. நாங்க தனியா போட்டி போடுறோம் போட்டி போட்டாங்க. நான் குறை சொல்லல, அவங்களுடைய சுதந்திரமான விருப்பம். நாங்க அப்படி முடிவெடுக்கல. எங்களுடைய கொள்கைகளில் நாங்கள் சமரசம் செய்யல. சேதுக்கால்வா திட்டம் எங்க அப்ரோச் வேற, ஏடிஎம்கே அப்ரோச் வேற. எங்க கொள்கை நாங்க காம்ப்ரமைஸ் பண்ணிக்கல. ஈழ பிரச்சனையில் எங்கள் அப்ரோச் வேற. எந்த கட்டத்தை காம்ப்ரமைஸ் பண்ண மாட்டோம் யாருக்காகவும். நாங்க அதுக்காக விலை கொடுத்த விலை அதிகம் அரசியல்ல.
விடுதலை புலிகளின் தடையை நீக்கணும் என்பதை தீர்மானமே போட்டிருக்கிறேன். எங்கள் தேர்தல் பிரகடனத்தில் சொல்லியிருக்கேன். இவங்களோட கூட்டு வச்சுக்கிட்டு தான் போட்டிருக்கேன். ஒளிவு மறைவா இல்லை. மற்ற எல்லா விஷயங்களையும் அவங்களை அனுசரிச்சு தான் போனோம். எல்லா விதத்திலும் அவங்க என்ன முடிவெடுத்தாலும் செய்துட்டு போனோம். மதிச்சு தான் போனோம். இப்படிப்பட்ட சூழல தேர்தல் வருகிறது, சட்டமன்ற தேர்தல். அப்ப நாங்க தீர்மானம் போடுறோம், பொதுக்குழுவை கூட்டி அதிமுக தலைமையிலே அந்த அணி வெற்றி பெறும், அதிமுக தனித்து ஆட்சி அமைக்கும் என்று அரசியல் தீர்மானம் போடுறோம். அது பிரச்சாரம் முன்னெடுத்து நானும் என்னுடைய ஆர்வீர் தம்பி நாஞ்சில் சம்பத்தும் பிரச்சாரத்தை வைக்கிறோம், மக்களை சந்திக்கிறோம், அதிமுக அணி வெற்றி பெறணும்னு சொல்றோம். இப்படி சந்தர்ப்பத்தில் தொகுதி உடன்பாட்டுக்கு பேச்சுவார்த்தைக்கு குழு அமைக்கிற போது எங்களை அழைத்து முதலில் பேசுவார்கள் என்று எதிர்பார்த்தோம். இல்லை. கேட்டா சரி நம்ம கூட இருக்கிறவங்க தானே, யாரோ கூட இருந்த மற்றவங்க கம்யூனிஸ்டுகளோடு 4-5 தடவை பேசினாங்க, எங்களோட 3 தடவை பேசினாங்க. நான் ஒரு 4 தடவை, ஒரு தடவை பேசவே இல்லை. நாங்க 35 இடம் கொடுத்துருக்கீங்க, அதை கொடுங்க. அதில் சரி இல்லை, ரொம்ப குறைச்சிக்கிடணும், வேற பல கட்சிகள் வருதுன்னாங்க. 2வது சுற்று பேச்சுவார்த்தையில் எங்களுடைய ஆர்டி மாரியப்பன், சோமு, குருநாதன் குழுவில் போனவங்க ஒரு 5 இடங்களை குறைச்சிக்கிடுங்க, 30 இடங்கள் கொடுங்கன்னு கேட்டாங்க. இல்லை இதையும் ஒரு முடியாது, பார்த்து இன்னும் குறைச்சி கொடுங்க, லிஸ்ட் ஏதாவது இருக்கா? லிஸ்ட் நாங்கள் கொடுக்கல, எண்ணிக்கையை சொல்லுங்க, லிஸ்ட்டை கொடுப்போம். இதை இப்படி சந்தர்ப்பத்தில் பேச்சுவார்த்தையில் திடீரென்று அன்னை பார்வதி அம்மையாருடைய சிதையிலே நடந்த அக்கிரமத்தை கண்டித்து நானுமன்னன் பல நெடுமாறன் அவர்களும் தாப்பா அவர்களும் போராட்டத்தில் ஈடுபட்டு கைது செய்யப்பட்டு மண்டபத்தில் வச்சப்பட்டிருக்கோம். நாளை காலையில் பேச்சுவார்த்தைக்கு வாங்கன்னு எங்களுக்கு தகவல் சொல்றாங்க. திடீர்னு 2 மணி நேரம் கழிச்சு வர வேண்டாம், இன்னொரு நாளைக்கு வாங்கங்கிறாங்க. கம்யூனிஸ்டர்கள் அழைச்சு பேசுறாங்க. சரி பரவாயில்ல நினைச்சிட்டு இருக்கிறேன். அதன் பிறகு திடீர்னு அதுக்கு பிறகு 28ஆம் தேதின்னு நினைக்கிறேன். இன்னைக்கு முடியுமா? அவர் ஆர்டி மாரியப்பன் அங்க இருப்பாரு, வர முடியாது. இல்ல இங்கதான் இருக்காரு, எப்ப கூப்பிட்டாலும் வாரோம். ஒரு ஹோட்டல்ல வச்சு பேசுறாங்க. 25 இடங்கள் கொடுங்கன்னு கேட்கிறேன். 30ல இருந்து 25க்கு வந்தாச்சு. அவங்க ஒத்துக்கல. உங்களை பொதுச்சாளர்கிட்ட கேட்டு சொல்லுங்க வேற என்ன, இதுதாங்க உறுதியா சொன்னது அப்படிங்கிறோம். இல்ல. இதன் பிறகு மார்ச் 8ஆம் தேதி செங்கோட்டையன் வீட்டுக்கு வர சொல்றாங்க திடீர்னு 10 மணிக்கு. போனா அவர் அங்க இல்ல. எங்க குழு போகும்போது ஓபிஎஸ் வீட்டுக்கு கூட்டி போறாங்க. அங்க போனா நீங்க எங்க வந்தீங்கன்னு அவர் கேட்கிறாரு. எனக்கு தெரியாத ஒண்ணும்னு. பிறகு கொஞ்ச நேரம் செங்கோட்டையங்க வர்றாரு. ஒருத்தர் முகத்தை ஒருத்தர் பார்த்துக்கிட்டே இருக்காங்க. சொல்ல மாட்டேங்கிறாங்க. சும்மா சொல்லுங்கன்னா, நீங்க 6 இடம் தானே ஜெயிச்சீங்க, 6 சீட்டு கொடுக்க சொல்லியிருக்காங்க அம்மாங்கிறாங்க. 35 இடங்கள் கொடுக்கப்பட்டு 6% வாக்கு வங்கி உள்ள கட்சி கடந்த முறை எங்களால் 31 தொகுதிகளில் அதிமுக வெற்றி பெற்றிருக்கு. ஓட்டு கணக்கில் மட்டும் 2001 ஓட்டு கணக்கு மட்டும். ஓட்டு கணக்கெடுக்காத ஒரு இன்விசிபிள் போர்ஸ் இருக்கு. அது என்னுடைய கேம்பெயின். இது யார் எழுதுறா? 2004 நாடாளுமன்ற தேர்தலில் 40 இடங்களிலும் வைகோ கருப்பு துண்டு பக்கத்தில் இருந்தா ஜோசிய பிரகாரம் ஜெயிக்காதுன்னு யாரோ சொன்னதாக ஒரு செய்தியை சொன்னாங்க. இந்த கருப்பு துண்டு பிரச்சாரம் தான் 40 தொகுதிகளை வெற்றி பெற்றுக் கொடுத்தது என்று இந்து பத்திரிகை 2004 நாடாளுமன்ற தேர்தல் முடிவுகளை பற்றி ஒரு பக்க ஆய்வு கட்டுரையிலே பாக்ஸ் கட்டி 5 காரணம் போட்டு 3வது காரணமாக வைகோஸ் கேம்பெயின் போட்டாங்க. லட்சக்கணக்கில் மக்கள் திரண்டாங்க. ஆகவே இப்பொழுது நாங்க 35 இடம் கேட்டு கடைசியில் 30 இடம் கேட்டு இவ்வளவும் கேட்டு வந்திருக்கிறோம். 6 இடம் கொடுக்கிறதுனா மற்றவங்களுக்கு எத்தனை இடம் நான் போக விரும்பல. கம்யூனிஸ்டுகளுக்கு 12, சிபிஎம் சிபிஐ 10, அது அவங்க உரிமை. மறுமலர்ச்சி திமுகவுக்கு 6 இடம் என்று சொன்னது எங்களை அவமானப்படுத்தி வெளியேற்ற வேண்டும் என்ற நோக்கத்திற்காக. எங்களுக்கு தமிழ்நாடு ஒரு அமைப்பு இருக்கு. எங்க தொண்டர்கள் இல்லாத ஊரே கிடையாது. எங்க தொண்டர்கள் எந்த இடத்துல காசு பணம் கட்டு தொந்தரவு பண்ண மாட்டாங்க. போர்க்களத்தில் நிக்கிற மாதிரி நிப்பாங்க. 300 ஸ்பார்ட்டா வீரர்களை போன்றவர்கள் எங்கள் தொண்டர்கள். அப்படிப்பட்ட கட்சியை திடீர்னு 6 தொகுதின்னு சொன்ன உடனே 8ஆம் தேதி என்கிட்ட வந்து சொன்னப்ப அப்படியே மனதில் ஏற்பட்ட அதிர்ச்சியை வெளியே காட்டிக்கிட்டேன். அமைதியா இருந்தேன். இது முறையல்ல. 23 இடங்கள் கொடுங்கன்னு திரும்ப திரும்ப சொல்லிவிட்டேன். 12ஆம் தேதி திரும்ப வந்தாங்க. 8ஆம் தேதிக்கு பிறகு 4 நாள் அமைதியா இருந்திருக்கிறேன். எண்ணிக்கை 12, எண்ணிக்கை 10 மார்க்சிஸ்ட் சிபிஐக்கு கேட்ட தொகுதி கொடுக்கல உடனே அவர்கள் இன்னொரு முடிவு எடுக்கலாமா என்று யோசிக்க போனதாக இப்ப சொல்றாங்க, மறுக்கிறாங்க அவங்க. நாங்க அப்படியெல்லாம் முடிவு எடுக்க போகல 3வது அடின்னு. ஆனால் அப்படி போவதாக இன்னொரு கட்சி ஆபீஸ்க்கு போனாங்க. என்ன அங்க வேலை? நீங்க போயஸ் தோட்டத்தில் பேச்சுவார்த்தை நடத்தணும். இன்னொரு கட்சி ஆபீஸ்ல போய் என்ன டிஸ்கஷன்? நாங்க அப்படி செஞ்சோமா? 6 இடம் கொடுத்திருக்காங்கன்னு ஆத்திரப்பட்டோமா? இல்லையே. பொறுமை கடலினும் பெரிது. அமைதியாக இருந்தோம். 5 ஆண்டுகள் கூட இருந்துட்டோம். அமைதியா இருப்போம்னு இருந்தோம். எவ்வளவு உள்ளம் துடித்திருக்கும், எவ்வளவு வேதனைகளை சுமந்திருக்கும். அவமானப்படுத்தப்பட்டோம், இழிவுபடுத்தப்பட்டோம்.
அதாவது இதை விட கொடுமை என்ன தெரியுமா? 12ஆம் தேதி வந்து கூட ஒரு சீட்டுனாங்க அதிமுகவினுடைய பொதுச் செயலாளர் பிரதிநிதிகள். இதை பரிசீலிக்க எடுத்துக்கொள்ள இயலாது, போயிருங்க போய் சொல்லிருங்க. இது 12ஆம் தேதி. 13ஆம் தேதி வந்து கூட ஒரு சீட்டு தார 8 சீட்டு தாரோங்கிறாங்க. மார்ச் 13ஆம் தேதி என்று 8 இடங்கள் தருவதாக சொன்னார்கள். மீண்டும் மறுநாள் மார்ச் 14ஆம் தேதி அதிமுகவிலே இருந்து அதனுடைய பொருளாளர் பன்னீர்செல்வம் அவர்களும் தலைமை நிலை செயலாளர் செங்கோட்டையன் அவர்களும் என் வீட்டுக்கு வந்தார்கள். காலை 11 மணிக்கு வந்து உட்கார்ந்து அரை மணி நேரம் என்னிடம் பேசவில்லை. தலை குனிந்தவர்கள் தலை நிமிரவில்லை. எதுக்கு வருத்தப்படுறீங்க ஓபிஎஸ்? செங்கோட்டையன் சார் ஏன் கண் கலங்குறீங்க? நான் ஒண்ணு மட்டும் சொல்றேன். என்னுடைய உயிர் நண்பர் காளிமுத்து கூப்பிட்டாரு, நான் வந்தேன். அப்புறம் உங்க அம்மாவும் கௌரவமா பேசினாங்க, வந்தோம். ஆனால் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் உருவாக்கிய இயக்கம் இது. தமிழீழ விடுதலை புலிகளை நான் ஆதரிக்கிறேன்னு சொன்னா அந்த விடுதலை புலிகளினுடைய ஆயுத போர்க்களத்தை அமைச்சு கொடுத்தது எம்ஜிஆர் தான். இத என்னுடைய நான் நெஞ்சில உயிரா போட்டுக்கிட்ட பிரபாகரன் அவர்கள் பூமிக்கடியின் நிலவரையில வைத்து மணிக்கணக்கா ராத்திரிலாம் பேசும்போது சொல்லி இருக்கிறாரு. அவரால் தான் இந்த யுத்த களத்தையே நாங்க இயக்க முடியுதுன்னு இருக்காரு. விடுதலை புலிகளினுடைய போர்க்களத்தை, விடுதலை போர்க்களத்தை அமைத்துக் கொடுக்க எல்லா உதவியும், நினைத்து பார்க்க முடியாத உதவிகளை செய்தவர் எம்ஜிஆர். காயப்பட்டு வந்தா அவங்களுக்கு தனி ஆஸ்பத்திரி, நேரடி அவற்றையே பேசலாம். ஒப்பந்தத்திலே எனக்கு சம்பந்தம் இல்ல, இந்திய இலங்கை ஒப்பந்தத்திலே கட்டிப்பிடித்துக் கொண்டு அழுதார் எம்ஜிஆர் சொன்னாரு. அப்படிப்பட்ட புரட்சி தலைவரை பற்றி கேள்விப்பட்ட உடனே திமுக மேடையில புரட்சி தலைவரை பற்றி ஒரு வார்த்தை விமர்சனம் பண்றதை அன்னையோட விட்டேன். சரி, தேர்தல் வந்தது, உங்களோட இருந்தேன். திருமங்கலத்துல வெட்டு குத்துன்னு எல்லாத்தையும் வண்டிகளை உடைச்சாங்க, கையக்கால முறிச்சாங்க, மண்டை அடிபட்டு வெட்டுப்பட்டு ஆஸ்பத்திரியில கிடந்தாங்க. எல்லாரையும் நம்ம பார்த்தேன். ஜெயில போய் சாமி எம்எல்ஏ அன்னைக்கு வந்து சாமி எம்எல்ஏ பார்த்தேன். எந்த இடத்துல அட்டாக் பண்ணாங்களோ அந்த இடத்துக்கு நேரம் ஓப்பன் வேன்ல போய் வேன்ல மேல நின்னுகிட்டு கடுமையா அட்டாக் பண்ண, என்னை அட்டாக் பண்றதுக்கு ஆயுதங்களோட வந்தாங்க. என்னோட இருந்த தோழர்கள் அதை விட பலமா இருந்ததுனால ஒருத்தனை வெட்டா திரும்ப 2 பேரை வெட்டுவான்னு அவன் பயந்துட்டு திரும்பாங்கிட்டான். ராத்திரி எல்லாம் ஓப்பன் வேன்ல போய் நான் பிரச்சாரம் பண்ணேன். பயந்துகிட்டு இருந்தாங்க எல்லாரும். மறுநாள் உங்களை கைது பண்ண போறதாக போலீஸ் வருதுன்னாங்க. நீங்க ஆபீஸுக்கே வரல, கைது பண்ண போறாங்கன்னு பயந்துகிட்டு இல்ல, வேண்டான்னு. அப்ப தேர்தலை நடத்தணுமே, நான் பட்டாளத்தோட வந்து உங்க ஆபீஸ்ல உட்கார்ந்தேன். காலையில இருந்து கைது பண்ணட்டும், நான் நடத்துறேன், வர சொல்லு போலீஸ். நான் வந்து ஃபீல்டில் நின்னேன். ஒவ்வொரு ஊர்லயும் உங்க தோழர்கள் வந்து 173 ஊர்ல கட்டி பிடிச்சுக்கிட்டாங்க. உங்க பொதுச் செயலாளர் திருமங்கலம் மேடையில் 5 நிமிஷம் அதை பத்தி பேசினாங்க. அதனால எல்லா கட்டத்திலையும் உங்களோட இருந்து போராடி இருக்கிறோம். அதனால இதற்கு பிறகு வந்து இந்த முறையில நீங்க வந்து இடங்களை சொன்னப்ப சங்கடமா இருந்தது. இப்ப என்ன சொல்ல போறீங்க? எது இருந்தாலும் சொல்லுங்க, ஏங்க வருத்தப்படுறீங்க? முதல்ல இந்த டீயை ஒரு மடை குளிங்க, சொல்லுங்க. உங்க பொதுச்சாளர் சொன்னது சொல்ல போறீங்க, ஏன் வருத்தப்படுறீங்க? இல்ல என்ன நடக்குதுன்னு தெரியல, எப்படி சொல்றதுன்னு தெரியல, எப்படி சொல்றதுன்னு தெரியல, சும்மா சொல்லுங்க. இல்ல நேற்றைக்கு ஒரு எண்ணிக்கை உங்களுக்கு சொன்னாங்களாம், அது கொடுக்க முடியாதான், அதை விடதான் குறைச்சு கொடுக்க முடியுமா? இதுவரையில் ஒரு அரசியல் கட்சியை இப்படி இழிவுபடுத்திய வரலாறு எந்த கூட்டணியிலாவது உண்டா? நேற்று 8 இடங்கள் கொடுப்பதாக சொல்லிவிட்டார்களாம், அது முடியாதாம். அதை குறைத்து 7 இடங்கள் தான் இப்பொழுது கொடுக்க முடியுமா? ஒரு எண்ணிக்கையை அதிகரித்துத்தான் கேள்விப்பட்டிருக்கிறோம். இந்த எண்ணிக்கையை சகிக்க முடியாதது. நீ இங்கே இருக்காதே என்று என்னை புண்படுத்தி எனக்கு ஆத்திரத்தை எப்படியாவது ஏற்படுத்த முடியுமா என்று ஒரு அறிக்கை விட வைப்பதானே நோக்கம். எங்களை கூட்டணியிலிருந்து வெளியேற்றுவதானே நோக்கம். இடம் பிரச்சனை அல்ல. இதில் மிகுந்த வேதனைக்குள்ளான நான், சரி நீங்க ஒன்னும் வருத்தப்படாதீங்க, நல்ல வாழ்த்துக்கள், நீங்களும் வெற்றி பெற்று நல்ல இடத்துக்கு வாங்கன்னு அனுப்பி வச்சிட்டேன். பிறகு சாயங்காலத்துக்கு மேல அதிமுகவினுடைய பிரதிநிதிகளை அனுப்பி வச்சு ஓபிஎஸ் செங்கோட்டையன் இல்ல பழைய 8 திரும்ப தரலான்னு சொல்லிட்டாங்க. இப்படி நடத்தப்பட்டோம். ஆனால் வெளியிலே 21 தொகுதி கொடுப்பார்கள், 18 தொகுதி கொடுப்பார்கள் என்று ஊடகங்களிலே அதிமுக தரப்பிலிருந்தே செய்திகளை கசிய விட்டார்கள். பத்திரிகைகள்ல அந்த 18 தாராங்களாமே, 20 தாராங்களாமே. கட்சிக்காரங்க 6, 8ன்னு சொல்லிக்கிட்டு இருக்க வெளியே தெரியல. என்ன பிரஸ்காரங்க போன் பண்ணி கேட்காங்க, என்னங்க சார் உங்களுக்கு 8 18ங்காங்க, சில பேர் 16ங்கிறாங்க, சில பேர் 8ங்கிறாங்க, 16 பிளஸ் ஒரு ராஜ்யசபா இல்ல சொல்றாங்க.
நான் நடந்ததை இனி மறைக்க கூடாது என்று 6 7 ஆனதும் 7 8 ஆனதும் 8 மீண்டும் 7 ஆனதும் மீண்டும் 8 இதை ஏற்க இயலாது என்று சொன்னதும் 23 தொகுதிகள் நாங்கள் கேட்கும் 23 தொகுதிகளை தந்தால் பேசலாம் என்று சொன்னதையும் சொல்லி பத்திரிகைகள் எல்லாம் வந்துருச்சு. 14ஆம் தேதி இது நடக்குது. 14ஆம் தேதி நடக்குது, மார்ச் 14. 15ஆம் தேதி இரவு அதிமுக பொதுச்செயலாளர் பிரதிநிதிகள் 2 பேர் வந்து கடைசியா சொல்றோம், என்ன முயற்சி பண்ணாலும் இதுக்கு மேல கொடுக்க வாய்ப்பே இல்லை, எண்ணிக்கையே இல்லை, உங்க மேல நல்லா உங்களை கூட்டணியில் வச்சுக்கிட்டு தான் நினைக்கிறாங்க, 9 சீட்டு வச்சுக்கிடுங்க. இது சாத்தியப்படாது, இது பரிசீலிக்க தயாரா இல்லை, கேட்ட 23 கொடுக்கிறதா இருந்தா சொல்லுங்க. 16ஆம் தேதி மார்ச் 16 பகல் 2 மணிக்கு போயஸ் தோட்டத்திலிருந்து பூங்குன்றன் அவர்கள் என்னை தொலைபேசியில அம்மா 2 பேரை அனுப்பி வைக்கிறாங்க. எங்க இருக்கீங்க? வீட்டுல தான் இருக்கிறேன். வந்தாங்க. ராத்திரி சொன்னதையே திரும்ப சொல்லி 9 தொகுதிக்கு மேல கொடுக்க வாய்ப்பே இல்லை, வந்து கையெழுத்து போடணும், நேரா வந்து பேசி இன்னைக்கு ஒப்பந்தம் போட்டுருங்க. நான் வரல, ஏதாவது வாக்குவாதம் பண்ணி மனச்சங்கடங்கள் வந்துரும், வேண்டாம். இப்ப 2 எண்ணிக்கை குறைச்சிக்கிறேன், 21 இடங்கள் கொடுக்க சொல்லுங்க, வந்து பேசலாம் அப்படின்னு சொல்லி அனுப்பிய 1 மணி நேரத்திற்குள் ஏற்கனவே 74 தொகுதிகளுக்கு தோழமை கட்சிகளுக்கு கொடுக்கப்பட்டு விட்டது. 74 தொகுதிகள் போக மீதம் இருப்பது 234 160 தொகுதிகளுக்கும் அதிமுக பொதுச் செயலாளர் வேட்பாளர் அறிவித்தார் என்றால் எங்களை பிடரியை பிடித்து நெட்டி தள்ளியதை தவிர என்ன? இன்றைக்கு அவர்கள் வந்து இந்த மாதிரி எங்களோட கூட இருக்கணும் நினைச்சீங்க, உங்களுக்கு 12 இடங்கள் கொடுக்க சொல்லிவிட்டேன், நீங்கள் இந்த மாதிரி முடிவெடுத்துக்க எனக்கு வருத்தத்தை தருகிறது அருமை சகோதரி என்று எழுதியிருக்கிறார்களே, இது எதற்காக? நாடு புறாவிலும் விமர்சனம் எழுந்து விட்டது. முதலிலே அழைத்து வைகோவுக்கல்லவா இடம் கொடுத்திருக்க வேண்டும் என்று கணினி இயக்குகின்ற தொண்டர் ஒரு படித்த இளைஞனும் பேசுகிறான், களவட்டுக்கு போற பொம்பளையும் பேசுறா ஊர்ல. இது மக்கள் மனதில் ஏற்பட்ட எண்ணம். இந்த அம்மையார் திருந்தவே இல்லை, திருந்தவே மாட்டார். இது வந்து அந்த அம்மா சீட்டு லிஸ்ட் பண்ணல, வேற யாரோ தயார் பண்ணார்னு சொல்லி ஏடுகள்ல முழு அளவிலே செய்திகள் வந்தது. நான் கேட்கிற மக்கள்கிட்ட, ஒரு அரசியல் கட்சியின் எதிர்கால வாழ்வை தீர்மானிக்கின்ற கூட்டணி பிரச்சனையில், தொகுதிகள் தருவதில், கட்சியின் ஜீவனான ஒரு பிரச்சனையில் அந்த கட்சியின் பொதுச் செயலாளருக்கு தெரியாமல் இன்னொரு யாரோ ஒரு நபர், உடன் இருக்கிற நபர் லிஸ்ட் தயாரித்து போட்டார் என்றால் இவர்கள் செயலற்று போய்விட்டார்களா, சிந்திக்கும் திறனற்று போய்விட்டார்களா, அல்லது ஆட்டி வைக்கப்படுகிறார்களா? தொகுதிகள் கொடுப்பதிலேயே இன்னொருவர் தான் தீர்மானிக்கிறார் என்றால் இவரிடத்தில் நாட்டின் பொறுப்பை ஒப்படைத்தால் அந்த நாடு என்னாகும் என்று நினைக்க மாட்டார்களா? இது என்ன வாதம்? நான் சொல்லுகிறேன், இந்த அம்மையார் அவர்கள் அறிவித்ததான் தவிர மற்றவர்கள் மீது பழி போட்டு தப்பிக்க கூடாது. சரி, இப்போ இது நடந்து முடிந்து விட்டது. அதுக்கு அடுத்து என்ன நடந்ததுன்னு சொல்றேன். இதற்கு பிறகும் கூட உங்களுக்கு இடமில்லை, ஒரு 9 இடத்தை கூட மிச்சம் வைக்கலையே, 160 அறிவிச்சாச்சு இல்ல, அப்ப நீ வெளியே போனுங்களை தள்ளியாச்சு. 160 அறிவித்த போது அதிமுக எங்களோடு இல்லை என்று அறிவித்தாகிவிட்டது, கூட்டணியிலிருந்து தூக்கி எறியப்பட்டு விட்டது. இதுதான் உண்மை, இது மக்களுக்கு தெரியணும் இல்ல. இதையும் தாங்கிக் கொண்டு 19ஆம் தேதி கூட்டம், இந்த கூட்டத்திலே விவாதம், உயர்நிலை குழு கூட்டம் நடந்தது. ஒட்டுமொத்தமான முடிவு, தேர்தலில் போட்டியிட வேண்டாம், தனித்தும் போட்டியிட வேண்டாம். ஏன் தனித்து போட்டியிடக்கூடாது? ஏனென்றால் இந்த சூழலில் தனித்து போட்டியிடுவது வெற்றிக்கு வாய்ப்பில்லை என்பதோடு யாரோ ஒரு அணியை வெற்றி பெற வைப்பதற்கு, வாக்குகளை சிதறடிப்பதற்கு நாங்கள் கருவியானோம் என்ற பழிக்கு, துளியும் உண்மையில்லாத பழிக்க நான் ஆளாக விரும்பவில்லை. ஆகையினாலே இதற்கு பிறகு மாலையில மாவட்ட செயலாளர்கள் கூட்டம், அரசியல் ஆலோசனை குழு, ஆய்வு மையம், ஆட்சி மன்ற குழு உறுப்பினர்கள் கூட்டம் 5 மணிக்கு தொடங்கி விடியற்கால 4 மணிக்கு முடிந்தது. 56 பேர் பேசினார்கள். இந்த கருத்துதான் என்று நான் திணிக்கவில்லை. 56 பேரில் 48 பேர் அதிமுகவோடு இனி எத்தனை இடங்கள் கொடுத்தாலும் கூட்டணியை நீடிக்க கூடாது என்று பேசினார்கள். 2 பேர் 20 சீட்டு வாங்கிட்டு அதை நீடிக்கலான்னு பேசினாங்க. 4 பேர் தனித்து போட்டியிடலான்னு பேசினாங்க. இதுதான் நடந்தது. அதன் பிறகு இந்த நடந்த செய்திகளை வச்சு இந்த தீர்மானத்தை வடித்தெடுத்து, இந்த தீர்மானத்தை அந்த கூட்டத்திலே முன்வைத்து ஒருமனதாக அனைவரும் மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொண்டு, இந்த தேர்தல் மட்டும் நாம் பங்கேற்கவில்லை, நாம் போட்டியிடவில்லை என்ற முடிவை நாங்கள் எடுத்துட்டு நாங்கள் இருக்கிறோம். இப்போ
இந்த முடிவுக்கு வருத்தம் தெரிவித்து அதிமுக பொதுச் செயலாளர் இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒரு கடிதம் அனுப்பி இருக்கிறாங்க. என்னுடைய கேள்வி எல்லாம், இவ்வளவு உறுதி, இவ்வளவு உங்களோட 5 வருஷம் இருந்தன, எங்களை அழைத்து பேசினார்களா? சரி, இவ்வளவுதான் உங்களுக்கு சீட்டு கொடுக்க முடியும், என்னைக்காவது கூப்பிட்டு அவங்க பேசினாங்களா என்கிட்ட? சரி, 8ன்னு சொல்ல எப்படி மனம் வந்தது, 6ன்னு சொல்ல எப்படி மனம் வந்தது, 8 7 எப்படி மனம் வந்தது, 9ன்னு மனம் வந்தது? இப்ப என்ன, அவங்களே உண்மையை ஒப்புத்துக்கிட்டாங்க. கடைசியா சொன்னது 12ன்னு கடிதத்திலேயே குறிப்பிட்டுட்டாங்க. மார்க்சிஸ்ட் கட்சிக்கு 12, சிபிஐக்கு 10, இன்னொரு கட்சிக்கு 41, மதிமுக 12. யாரை ஏத்துக்கிடுவா? நாங்கள் இதற்கு மத்தியில் இன்னொன்னு நான் சொல்லிடுறேங்க. என்னுடைய அருமை நண்பரே, நான் சொல்வதற்கு வருத்தமாக இருக்கிறது, நேயர்களுக்கும் நான் தெரிவிக்கின்றேன். காலம் சில படிப்பினைகளை தந்ததனாலே அதிமுக பொதுச் செயலாளருடைய போக்கிலே மாற்றம் ஏற்பட்டிருக்கும் என்று நான் நினைத்தேன். அவர்கள் நல்ல படிப்பாளிதான். அணுகுமுறையிலே இதற்கு முன்பு இருந்த எதேச்சாதிகார போக்கிலே, ஆணவ போக்கிலே மாற்றம் ஏற்பட்டிருக்கும் என்று நான் நினைத்தேன். அந்த நம்பிக்கை பொய்த்து போனது. எந்த மாற்றமும் ஏற்படவில்லை, இனி ஏற்படவும் செய்யாது. இது தெரிந்து கொண்டு, இதை நான் அறிந்து கொண்டு, அதிமுக பொதுச் செயலாளருடைய மனநிலையிலே எந்த மாற்றமும் இல்லை, அணுகுமுறையில் போக்கிலே எந்த மாற்றமும் இல்லை என்று நான் தெரிந்து கொண்டதற்கு பிறகு, நன்றாக உணர்ந்து கொண்டதற்கு பிறகு, அந்த அணியில் இருந்து ஓட்டு கேட்டு மக்களிடம் செல்வது என் மனச்சாட்சிக்கும் துரோகம், மக்களுக்கும் துரோகம். இதுதான் இருக்கக்கூடிய நிலைமை. ஏனென்றால் இதற்கு மேல போய் மக்கள்கிட்ட போய் இந்த அணிக்கு ஓட்டு கேட்டு 214 தொகுதியில 12 தொகுதி 222 தொகுதியில நாங்க நிக்கிற தொகுதி தவிர மற்ற இடங்கள்ல அந்த அணிக்கு ஒர்க் பண்ணி ஓட்டு கேட்டு பாடுபட்டு உழைச்சு அவர்களை ஆக்கி வைக்கணும்னு சொன்னா, இந்த போக்கு மாறாமல் இருக்கக்கூடிய நிலைமையில அது மக்களிடத்திலே நாங்க 10 எம்எல்ஏ ஆகணுங்கிறதுக்காக போய் இந்த மாதிரியான ஒரு வேலையிலே, மக்களை ஏமாற்றும் வேலையிலே ஈடுபடுவது மிக தவறு. நாம் விலகி நிற்போம் அப்படின்னு முடிவுக்கு வந்தோம். இது உண்மையிலே என்னவென்றால், ஒரு ஆட்சியாளர்கள் மீது ஒரு எதிர்ப்பாலை இருக்கிறது. அதே சமயம் அவர் தமிழருவி மணியன் ஒரு கடிதம் எழுதும் பொழுது, ஜெயலலிதா அவர்கள் ஒரு கடிதம் ஒரு பத்திரிகையில் எழுதும் பொழுது அவர் வரவேற்று எழுதவில்லை. பெரிய தீமை, சிறிய தீமை, இதில் எங்களுக்கு வேற ஆல்டர்னேட் இல்லை, ஏத்துக்கிறோம்ன்றதுதான். ஒரு கட்சிக்கு எதிர்ப்பாலை என்பதனாலே இன்னொரு கட்சிக்கு ஆதரவு அலை என்று அதிமுகவும் எடுத்துக்கொள்ளக்கூடாது. அப்படிப்பட்ட ஒரு சூழலில் மக்கள் கேட்கிற முதல் கேள்வி, நீங்கள் முதலில் பேசி இருக்க வேண்டியது அது எத்தனை இடங்கள் என்பது முக்கியமில்லை, என்ன மரியாதை நீங்கள் உங்களோட 5 வருடம் இருந்த மதிமுகவுக்கும் வைகோவுக்கும் மரியாதை கொடுக்க வேண்டும் தான் மக்கள் நினைக்கிறாங்க. இப்ப நீங்க ஒரு முடிவு எடுத்துட்டீங்க. மக்கள் நினைக்கிறது மட்டும் இல்ல, முதல்ல கூப்பிட்டு பேசுறது மட்டும் இல்ல, எத்தனை இடங்கள் என்பது முக்கியம். எங்களுக்கு தமிழ்நாடு புறம் அமைப்பு இருக்கிறது, எங்கள் கட்சிக்கு தொண்டர்கள் இருக்கிறாங்க, எங்களுடைய பிரச்சார பலம் இருக்கிறது. எங்கள் பேச்சாளர்களைப் போல தமிழ்நாட்டில் எந்த கட்சியிலும் கிடையாது. சம்பத் தலைமையிலான எங்களுடைய பிரிகேடு மாதிரி, இந்த பிரிகேடு மாதிரி டார்பிடோ பிரிகேடு, இது எந்த பெரிய தடைகளையும் உடைத்து தகர்த்தக்கூடிய ஆற்றல் மிக்க சொற்பொழிவாளர்கள். அப்படிப்பட்ட ஒரு மோட்டிவேட்டட், டெடிகேட்டட் இது மாதிரி ஆட்களை எங்களை கட்சியா. எங்களுக்கு எண்ணிக்கை என்ன? மற்றவர்களுக்கு 41, 12, 10, எங்களுக்கு 6. என்ன அணுகுமுறை? தன்மானமும் சுயமரியாதையும் தான் முக்கியம். கண்களை விட்டு சித்திரம் வாங்கலாமா என்று கேட்டான் முண்டாசு கவிஞன். கண்களை விட்டு சித்திரம் வாங்குவதை போல சுயமரியாதையை விற்று பதவி வாங்குகின்ற எளி நிலைமைக்கு மறுமலர்ச்சி திமுக ஒருபோதும் ஆளாகாது. சரி, இப்போ என்னன்னா, உங்களுடைய அரசியல் வாழ்க்கையை நீங்கள் மாணவர்களாக இருந்து திராவிட முன்னேற்ற கழகத்தில் சேர்ந்ததிலிருந்து பல பதவிகள் இருந்தீங்க, பல தேர்தலை கண்ட நீங்கள் இந்த இடத்தில் ஒரு காரணத்திற்காக விலகி நிற்கிறீர்களே, இதுவே உங்கள் வாழ்க்கையிலே இது ஒரு புது அனுபவம். ஒரு பெரிய பொது தேர்தல் 14 களங்கள்ல நின்றுக்க இல்ல, மௌன பார்வையாளனாக நீங்கள் ஒரு தேர்தலை பார்க்கிறது உங்க வாழ்க்கையிலே தான் முதல் முறையா இருக்குன்னு நினைக்கிறேன், அரசியல் வந்த பிறகு. மௌனம் மிக வலிமையான ஆயுதம் என்று சிக்காகோ நகரிலே மேனாள் புரட்சியிலே சுட்டுக் கொல்லப்பட்ட அவர்களுக்கு மத்தியிலே இருந்து போராட்டம் நடத்தியவர்கள் என்று 4 பேர் தூக்கிலிடப்பட்டார்களே, அந்த கல்லறை போய் பார்த்தவன் அவன் கடைசியாக தூக்கிலிடப்படுவதற்கு முன்பு சொன்ன வார்த்தைகள், இங்கே எங்கள் மீது எழுகின்ற இந்த நிசப்தம் இந்த அக்கிரமக்காரர்களின் ஆரவார சப்தத்தை விட சக்தி வாய்ந்தது என்பதை காலம் நிரூபிக்கும் என்று சொன்னார்கள். இந்த 10 நாள் எங்கள் மௌனம் அது மிக மிக பல்லாயிரக்கணக்கான மேடைகளில் நாங்கள் எழுப்பிய முழக்கத்தின் சக்தியை விட இந்த 10 நாள் மௌனம்
மிக சக்தியை உருவாக்கி இருக்கிறது. அது வலிமையான ஆயுதமாக மாறி இருக்கிறது. இந்த 10 நாள் நிசப்தம் நாங்கள் அமைதி காத்திருக்கிறோம். அதே நேரத்தில் தன்மானமும் சுயமரியாதையும் 2 கண்களாக போற்றி தந்தை பெரியார் அறிஞர் அண்ணா காட்டிய பாதையிலே தமிழகத்தினுடைய வாழ்வாதாரங்களையும் தமிழ்நாட்டின் உரிமைகளையும் பாதுகாத்து இந்த தமிழக மக்கள் மத்தியிலேயே சாதி மத பூசலற்ற மனித நேயமிக்க உணர்வு வளர்ந்து ஊழல் அரசியல் ஒளிந்து உலகெங்கும் வாழும் தமிழர்களினுடைய கண்ணீரை துடைக்கின்ற கடமையை செய்து தமிழ் ஈழ மக்களின் துயர் துடைத்து இருளிலே இருந்து சுதந்திர தமிழீழ விடியலுக்கு அவர்களை கொண்டு வந்து சேர்ப்பதற்கு பாடுபடுகின்ற நாங்கள் திமுக அதிமுக இரண்டுக்கும் ஒரு மாற்று சக்தியாக உருவாக வேண்டும் என்று 10 ஆண்டுகளுக்கு முன்பு தஞ்சை பொதுக்குழுவிலே போட்ட தீர்மானத்தை மீண்டும் முன்னெடுத்து செல்லக்கூடிய ஒரு காலம் இயற்கையாக மலர்ந்து, நாங்களா திட்டம் போடல, இயற்கையாக காலம் இந்த சூழலை அருட்கொடையாக வழங்கி இருக்கின்றது. என் நண்பரே, இப்போ ஒரே ஒரு பல விஷயங்கள் பேசலாம் உங்களோட. இப்ப முக்கியமான இறுதி கட்டத்தின் ஒரே ஒரு கேள்வி, உங்கள் தொண்டர்கள் வெற்றி தோல்வியை பத்தி கவலைப்படாமல் நீங்கள் கூக்குரலிட்டால் உங்களுக்கு அழைப்பு ஏற்று களம் இறங்கிய உங்க தொண்டர்கள் அவர்கள் சோர்ந்து விடுவார்களே, அவர்களுக்கு எப்படி என்ன ஊக்கம் மருந்து அளிக்க போகிறீர்கள்? எங்கள் தொண்டர்களை பற்றி நன்றாக சொன்னீர்கள். பிற்பகுதியில தான் நான் மாறுபடுகிறேன். நாங்க சிறையில் இருந்தபோது கட்சியை தொண்டர்கள் தான் நடத்தினாங்க. இப்ப இந்த நெருக்கடியிலையும் போய் மக்கள் எல்லார்ட்டையும் மற்ற கட்சி ரூபாயை கொடுக்குது, எங்கால்கள் நிதியை திரட்டிக்கிட்டு வந்தாங்க. எங்களுக்கென்று தனி மரியாதை இருக்கிறது. என்ன சொல்லியிருக்காங்க தெரியுமா தொண்டர்கள்? இனி எத்தனை இடங்கள் கொடுத்தாலும் போயஸ் தோட்டத்துக்கு போனால் தாயகத்திலே வந்து தீக்குளிப்போம். 10 பேர் சொல்லியிருக்கான், செஞ்சே போடுவான். நான் தோத்ததுக்கு ஒருத்தன் தீக்குளிச்சிட்டான். இதான் தொண்டனின் உணர்வு, சுயமரியாதை, கட்சியின் சுயமரியாதை, கட்சியின் பொதுச் செயலாளரின் சுயமரியாதை, உலகமெல்லாம் உள்ள தமிழ் உணர்வாளர்களின் எண்ணமும் அதுதான். ஆகையினால நாங்கள் எடுத்த முடிவு நாங்களாக விரும்பி எடுத்ததல்ல, இயற்கையா காலம் உருவாக்கி கொடுத்திருக்கிற முடிவு. இப்போ கூட நான் கேட்கிறேன், ஒன் லாஸ்ட் பட் நாட் த லீஸ்ட், இது எல்லாம் நீங்கள் காயப்பட்டு விட்டீர்கள், உங்கள் எல்லாமே நியாயமானது. இன்னும் சில நாட்கள் இருக்கிறது. ஏதாவது ஒரு அன்பு வேண்டுகோள், ஒரு மன்னிப்பான வேண்டுகோள், இல்ல வேறுமாறு சூழல் இருந்தால் மறுபரிசீலனை செய்வதற்கு மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தில் இப்போது இடம் இருக்கிறதா? சரியான கேள்வி கேட்டீர்கள். 1% கூட மறுபரிசீலனை என்ற பேச்சுக்கோ சிந்தனைக்கோ இடமே கிடையாது. எத்தனை இடங்கள் இருந்தாலும், எத்தனை 35 இடங்களே கொடுப்பதாக இருந்தாலும் சரி, மறுபரிசீலனை பேச்சுக்கே இடம் கிடையாது. ஆனால் ஒரு வாக்காளனாக உங்கள் சிந்தனை எப்படி இருக்கும்? இல்ல இந்த வரப்போகிற 1 மாச காலம் உங்களுடைய செயல்பாடுகள் என்னவா இருக்கும்? எங்களுடைய இயக்க பணிகளை எப்படி திட்டமிட வேண்டுமோ அதை செய்துகிட்டு இருப்போம். ஜனநாயகத்தில் ஒவ்வொரு வாக்காளனும் அவன் கடமையை செய்வான். வாக்களிப்பது ரகசிய வாக்கு, அவனவன் கடமையை செய்வான். இப்படி ஓட்டு போடு போடாதன்னா டைரக்ஷன் கொடுக்கிற வேலை எங்க வேலை இல்லை. எங்கள் தோழர்களுக்கு தங்கள் ஜனநாயக கடமை ஆற்றிக்கொள்ள தெரியும், அவ்வளவுதான். அதாவது இது உண்மையான ஒரு பக்கம் பதவிக்காக எப்படியாவது ஒரு இடங்கள் கிடைக்காதாண்டு கட்சியில் இயங்கிக் கொண்டிருக்கும் பொழுது அதை பற்றி கவலை இல்லை, நான் நாளையை பற்றி சிந்திருக்கிறேன், இன்றைய பற்றி சிந்திக்கவில்லை என்று ஒரு கட்சி முடிவெடுத்திருப்பது பாராட்டுக்குரியது. ஆனாலும் அந்த கட்சிக்கு நடந்த நிகழ்வுகளும் வருத்தத்தையும் அளிக்கிறது. மக்கள் இதை பார்த்து கொண்டிருக்கிறார்கள். உங்களுடைய மன தெளிவை, நீங்கள் என்ன சொல்ல போகிறீர்கள் என்று எல்லோரும் ஆவலோடு காத்துக் கொண்டிருக்கிற இந்த நேரத்தில் என்னுடைய நட்புக்கும் எம்எம் டிவி மேல நீங்கள் வைத்திருக்கும் அபிமானத்திற்கும் நேரத்தை ஒதுக்கினீர்களே, உங்களுக்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். வணக்கம். உள்ளத்திலே உண்மை இருக்குமானால் வாக்கினிலே ஒளி உண்டாம் என்றான் பாரதி. நான் எப்பொழுதும் நெஞ்சின் அடிவாரத்திலே இருந்து சத்தியத்தை மட்டுமே பேசுகிறவன். வணக்கம்.